ये 11वां महीना का पहला सप्ताह में हम आए हुए हैं। நாம் இந்த வருடத்தின் 11வது மாதத்தினுடைய முதல் வாரத்துல வந்திருக்கிறோம். परमेश्वर अपने अनुग्रह से अद्भुत रीति से हम सबों को इसे 10 महीना तक संभाल कर रखा। தேவனாய கர்த்தர் தன்னுடைய கிருபையினாலே அற்புதமாக 10 மாதங்கள் நம்மை பராமரித்து வந்தார். और 11वां महीना में हमें प्रवेश कराया। 11வது மாதத்திலே தேவன் நம்மை வழிநடத்தி இருக்கிறார். हालेलुया, ஹalleluya. हालेलुया। दक्षिण भारत में कई कलीसिया में इस प्रकार की आदत पाई जाती है। தென்னிந்தியாவிலே अनेक சபைகளிலே இப்படியாக வழக்கம் ஒன்று உண்டு. महीना के शुरुआत में वायदा के लिए वे आराधना चलाते हैं. மாதத்தின் ஆரம்பத்திலே வாக்குத்தத்தத்திற்காக அவர்கள் ஆராதனை நடத்துவார்கள். यदि उस प्रकार नहीं है तो पहला सप्ताह में उस वायदा के वचन वे प्रचार करने के लिए कोशिश करते हैं. ஒருவேளை அது முதல் தேதியா இல்லாவிட்டால் அந்த முதல் ஞாயிற்றுக்கிழமையிலே அந்த வாக்குத்தத்தத்தை வைத்து ஆராதனை நடத்துவார்கள். आज मैं जो संदेश आपके बीच में पेश करने के लिए चाहता हूं. இன்றைக்கு நான் ஒரு பிரசங்கத்தை உங்கள் மத்தியில வைக்க போகிறேனே. मैं विश्वास करता हूं न केवल इस महीना के लिए, आने वाले महीनों के लिए भी, समय के लिए भी एक वायदा के रूप में और एक भविष्यवाणी के रूप में होगी. இந்த வசனம் ஒரு வாக்குத்தத்தமாக அல்லது தீர்க்க தரிசனமாக இந்த மாதத்துக்கு மாத்திரமல்ல, வரும் எல்லா மாதங்களுக்கும் அது உங்களுக்கு பொருந்துமாக இருக்கும். संदेश सुनने के पहले हम अपने आंखों को बंद करेंगे. நாம் செய்தியை கேட்பதற்கு முன்னதாக நம்முடைய கண்களை மூடுவோம். परमेश्वर हम सबों से स्पष्ट रूप से बातचीत करने पाए. தேவன் நம்ம அனைவரோடும் கூட தெளிவாக பேசுவாராக. परमेश्वर जो संदेश देने जा रहा है उसको समझने के लिए परमेश्वर हमें अनुग्रह देने पाए. தேவனாய கர்த்தர் கேட்கிற பிரசங்கத்தை புரிவதற்கு கிருபை தருவாராக. महान परमेश्वर स्तुति और धन्यवाद देते हैं. பெரிய கர்த்தாவே உம்மை துதித்து ஆராதிக்கிறோம். प्रभु जी जो हमेशा तू अपने वचन के द्वारा हमसे बातचीत करता है. நீர் எப்போதுமே உம்முடைய வசனத்தின் மூலமா எங்களோடு பேசுகிறவர். तू अपने वचन के द्वारा हमें मार्गदर्शन और अगुवाई करता है. ஆண்டவரே உம்முடைய வசனத்தின் மூலமாக எங்களை வழி நடத்தி எடுத்துச் செல்கிறவர். आज भी अपने वचन के द्वारा हम सबों से तू बातचीत कर. இன்றைக்கும் உம்முடைய வசனங்கள் மூலமாக எல்லோரிடமும் பேசும். तेरी धीमी आवाज को हम सबको ये सुनने पाए और पहचानने पाए. உம்முடைய மெல்லிய சத்தத்தை நாங்கள் கேட்டு அறிந்து கொள்வோமாக. तेरे संदेश को न केवल सुनने वाला, उसको अपने जीवन में अमल करने वाला हम सबों को बना दीजिए. ஆண்டவரே இந்த வசனங்களை நாங்கள் கேட்கிறவர்கள் மாத்திரமல்ல, எங்களுடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்கிறவர்களாகவும் எங்களை மாற்றும். हमारे बीच में सिर्फ तेरा नाम ऊंचा किया जाए. எங்கள் மத்தியிலே உம்முடைய நாமம் மாத்திரம் உயர்த்தப்படட்டும். तेरी महिमा लगातार होते रहे. உமக்கே மகிமை தொடர்ந்து ஏறெடுக்கப்படட்டும். यीशु के नाम से मांगते हैं. இயேசுவின் நாமத்தினாலே பிதாவே, आमेन. ஆமென். परमेश्वर नाम को स्तुति महिमा होवे. தேவ நாமத்துக்கு மகிமை. आज के संदेश का शीर्षक है இன்றைய செய்தியினுடைய தலைப்பு रेस्टोरेशन. திரும்ப கட்டப்படுதல், ரெஸ்டோரேஷன். पुनः स्थापित करना, திரும்ப ஸ்தாபிக்கப்படுதல். यदि आप बाइबल के पूरे बाइबल के संदेश को एक शब्द में बताना होगा तो ஒருவேளை முழு வேதாகமத்தின் செய்திகளை ஒரே வார்த்தையிலே சொல்ல வேண்டும் என்று சொன்னால் उसको कह सकते हैं रेस्टोरेशन. அதை இப்படியாக சொல்ல முடியும், ரெஸ்டோரேஷன் என்று சொல்லி. स्थापित करना, திரும்ப கட்டப்படுதல். परमेश्वर क्यों अपने पुत्र यीशु मसीह को संसार में भेजा? ஏன் பிதாவானவர் தன்னுடைய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு அனுப்பினார்? इस पापमय संसार को, ये कुक्रम से भरा हुआ इस संसार को, பாவத்தினாலும் அக்கிரமங்களினாலும் நிறைந்திருக்கிற இந்த உலகத்தை शुरू में कैसे था उस प्रकार एक पाप रहित, एक निष्पाप, एक सुंदर दुनिया के रूप में बदलने के लिए भेजा है. ஆதியிலே எப்படி இந்த உலகம் இருந்ததோ, பாவம் இல்லாத, கபடம், கஷ்டம் அல்லது அக்கிரமம் இல்லாமல் ஒரு உலகம் இருந்ததோ, திரும்ப அந்த உலகத்தை அமைப்பதற்காகவே இயேசுவை அனுப்பினார். अभी जो है उसका प्रक्रिया जारी है. இப்பொழுது அதனுடைய கிரியைகள் நடந்து जब கொண்டிருக்கின்றன. यीशु मसीह दोबारा संसार में आएगा, இயேசு திரும்ப இந்த உலகத்துக்கு வரும்போது वो पूरा होगा. அது நிறைவேறும். इसको हम जो है प्रकाशित वाक्य में दे सकते हैं. இதை நாம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் வாசிக்கிறோம். जैसे आदम हव्वा शुरुआत में रहने के समय में इस दुनिया पाया गया था, எப்படி ஆதாமும் ஏவாளும் இருந்த காலகட்டத்தில் உலகம் காணப்பட்டதோ, उसी प्रकार यीशु मसीह के दूसरे आगमन में भी हम एक नई
पृथ्वी को नया आकाश को प्राप्त करेंगे। அப்படியே இயேசு கிறிஸ்துவினுடைய இரண்டாவது வருகைக்கு பின்பும் கூட நாம் ஒரு புதிய வானத்தையும் புதிய பூமியையும் காணப்போகிறோம். इसलिए मैंने कहा पूरे बाइबल के संदेश को हम एक शब्द से कहेंगे तो पुनः स्थापित करना। ஆகையினாலே நான் சொன்னது போல முழு வேதாகமத்தின் செய்தியையும் ஒரே சொல்லிலே வார்த்தையிலே அடக்க வேண்டும் என்று சொன்னால் அதை திரும்ப ஸ்தாபித்தல் என்பது आज इस आराधना में இன்றைய ஆராதனையிலே इस पुनर्स्थापित करना या रेस्टोरेशन उस शब्द के तीन अर्थ को या तीन पहलुओं को मैं बताने के लिए चाहता हूं। இந்த திரும்ப கட்டப்படுதல் அல்லது ரெஸ்டோரேஷன் என்ற வார்த்தையினுடைய மூன்று பிரிவுகள் அல்லது மூன்று காரியங்களை சொல்ல போகிறேன். पहला मेरे साथ पढ़ेंगे। முதலாவது என்னோடு கூட வாசியுங்கள். पहला सामुएल के पुस्तक 30 अध्याय 18 और 19 वचन पढ़ेंगे। 1 சாமுவேல் 30வது அதிகாரம் 18 19 வசனங்களை வாசிக்கலாம். पहला सामुएल 30 अध्याय 18 और 19 वचन। 1 சாமுவேல் 30வது அதிகாரம் 18 19 வசனங்களை வாசிக்கலாம். और जो कुछ अमेलेकी ले गए थे वो सब दाऊद ने छुड़ाया, और दाऊद ने अपनी दोनों स्त्रियों को भी छुड़ा लिया, वरन उनके क्या छोटे क्या बड़े, क्या बेटे क्या बेटियाँ, क्या लूट का माल, सबको जो अमेलेकी ले गए थे उसमें से कोई वस्तु ना रही जो उनको ना मिली हो, क्योंकि दाऊद सबका सब लौटा लाया। அமலேக்கியர் பிடித்து கொண்டு போன எல்லாவற்றையும் தன்னுடைய 2 மனைவிகளையும் தாவீது விடுவித்தான். அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும் சிறியதிலும் பெரியதிலும் குமாரரிலும் குமாரத்திகளிலும் ஒன்றும் குறைபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பிக் கொண்டான். 19 वचन का अंतिम वाक्य में इस प्रकार देखते हैं। 19வது வசனத்தினுடைய கடைசி வரியில் இப்படியாக வாசிக்கிறோம். क्योंकि दाऊद सबका सब लौटा लाया। அந்த தாவீது எல்லாவற்றையும் திருப்பிக் கொண்டான். डेविड ब्रॉट बैक एवरीथिंग। दाऊद सबके सब लौटा लाया. तो ये पुनर्स्थापित करना या रेस्टोरेशन इसका पहला अर्थ है। இந்த ரெஸ்டோரேஷன் அல்லது திரும்ப ஸ்தாபிக்கப்படுதல் அதனுடைய முதலாவது அர்த்தம் recover what you have lost। जितने या जो कुछ आपने खोया, आपने जो कुछ खोया उसके फिर से पाना, அவைகளை திரும்ப பெற்றுக்கொள்ளுதல். यहाँ पे हम एक घटना को हम लोग देखते हैं। இங்கே ஒரு சம்பவத்தை நான் வாசிக்கிறோம். पहला सामुएल 30 अध्याय का शुरू से पढ़ेंगे तो आप समझ सकते हैं। 1 சாமுவேல் 30வது அதிகாரத்தின் ஆரம்பத்திலிருந்து வாசிக்கும் பொழுது புரியும். जब पौलुस साउल के डर से भागा हुआ था, जब दाऊद साउल के डर से भागा हुआ था, எப்பொழுது தாவீது சவுலுடைய வீட்டிலிருந்து ஓடி போனானோ, वो जंगल में इधर उधर कुछ झुंड के साथ वो पाया गया करके वो रहा करता करके बाइबल में पढ़ते हैं। வேதம் சொல்கிறது தாவீது அந்த வனாந்தரங்களிலே சில கூட்டத்தோடு கூட அங்கேயும் இங்கேயும் தங்கி இருந்தார் என்று. अब इस अध्याय में देखते हैं उस सिकलाग नामक एक जहां में वो ठहरे हुए हैं। இங்கே இந்த அதிகாரத்தில் வாசிக்கிறோம் அந்த தாவீது என்பவன் சிக்லாக் என்ற ஒரு இடத்திலே தங்கி இருக்கிறான். उन दिनों में दाऊद क्या करता था? அந்த நேரத்தில் தாவீது செய்து வந்தது என்ன? अपने और अपने लोगों के जरूरत के लिए அவன் தன்னுடைய தன்னை சார்ந்தவர்களுடைய தேவைக்காக अन्य लोगों के ऊपर चढ़ाई कर कर लूट लेकर आता था। அவைகளை சந்திக்க பிறர் மேலே அவன் போய் அவன் அங்கே சண்டையிட்டு கொள்ளையிட்டு கொண்டு வருவான். ये उन दिनों में एक आम बात थी। இது அந்த காலத்திலே காணப்பட்ட பொதுவான காரியம். यहाँ पे उस प्रकार ये घटना यहाँ पे हो रही है। இங்க அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடக்கிறது. दाऊद अपने सारे जो युद्ध करने वाले लोगों के साथ युद्ध करने के लिए किसी गांव के ऊपर किसी राज के ऊपर चढ़ाई करने के लिए गए हुए हैं। தாவீது யுத்த புருஷரை அழைத்துக் கொண்டு கூட்டத்தாரை அழைத்துக் கொண்டு ஒரு ஊரின் மேலே ஒரு இடத்திலே அவன் அங்கே போரிடுவதற்காக மேற்கொள்ளும்படி போனான். या हम देख सकते हैं फिलिस्ती राजा के साथ युद्ध में शामिल होने के लिए गया हुआ था। அல்லது பெலிஸ்து ராஜாவோடு கூட யுத்தத்திலே அவன் அங்கே கலந்து கொள்ளும்படியாய் போனான். अभी उनके जहां उनके लोग रहते हैं वहां स्त्री और बच्चे पाए जाते हैं। இப்பொழுது அவர்கள் இருந்த இடத்திலே அவனுடைய ஸ்திரீகளும் அவனுடைய பிள்ளைகளும் எல்லாரும் காணப்பட்டார்கள். अमेलेकी अपने लोगों के साथ आके அமலேக்கி தன்னுடைய ஜனங்களோடு வந்தான். उनके सारे की सारे चीजों को लूट कर बंदी बनाकर ले जा रहा है। இவனுடைய எல்லா காரியங்களையும் கொள்ளை அடித்துக் கொண்டு சிறை பிடித்துக் கொண்டு போனான். स्त्रियों को बच्चों को भेड़ बकरियों को जितनी चीजें थी सबों को लूट कर वो अपने साथ ले गया। அவன் மனைவிகளாக இருக்கட்டும் குமாரர்கள் குமாரத்திகள் ஆடு மாடுகள் பொருட்கள் எல்லாவற்றையும் கொள்ளையடித்துக் கொண்டு போனான். जब
दाऊद और उनके लोग वापस आए, தாவீதும் அவனுடையவர்களும் திரும்பி வந்தபோது उन्होंने वहां पे क्या पाया? அங்க கண்டது என்ன? वहां सारे घर वहां जला डाला हुआ है, அங்கே எல்லா அவருடைய வீடுகளும் எரிக்கப்பட்ட நிலைமையிலே, और सारी चीजें लूट के ले गया गया। எல்லா பொருட்களும் கொள்ளையடிக்கப்பட்டு போன நிலைமையிலே तो उस प्रकार वो क्या किया है, उस बातों को हम पहला सामुएल 30 अध्याय में हम लोग देख सकते हैं। அந்த காரியங்களிலே நடந்த அவன் செய்த காரியங்களை 1 சாமுவேல் 30 அதிகாரத்திலே பார்க்க முடியும். वो परमेश्वर की अगुवाई प्राप्त कर कर उस लोगों को पीछा कर कर उनके ऊपर चढ़ाई कर कर सारे की सारे चीजों को फिर वापस लेकर आया। இந்த தாவீது என்பவன் அவர்களை பின்தொடர்ந்து அவர்களை மேற்கொண்டு அவர்கள் கொள்ளையடித்து போன எல்லாவற்றையும் திருப்பி கொண்டான். यहाँ पे उसी घटना को हम 18-19 वचन में हम पढ़ते हैं। இங்கே அந்த சம்பவத்தை தான் 18-19 வசனத்திலே வாசித்தோம். दाऊद सबका सब लौटा लाया करके वचन कहता है। அந்த வசனம் சொல்கிறது தாவீது ஒன்றும் குறைவுபடாமல் எல்லாவற்றையும் திருப்பி கொண்டார். यहाँ पे अब एक चीज पर आप एक बात पर आप ध्यान देने की जरूरत है। இங்கே ஒரு காரியத்தின் மேலே நீங்கள் கவனத்தை வைத்து பார்க்க முடியும். अक्सर उन दिनों में पुरुष के साथ लड़ाई करते हैं। அந்த காலகட்டத்திலே ஒரு மனிதனோடு தான் சண்டையிடுவான். एक योद्धा स्त्री के साथ लड़ाई नहीं करता है। ஒரு யுத்த வீரன் பெண்ணோடு போரிட மாட்டான். जब किसी कहीं जाकर लूटना होगा तो वहां के लोगों को पराजय करके लूट सकते हैं। அதாவது எங்கேயாவது ஒரு இடத்துல போய் கொள்ளையடிக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்களை சிறைப்பிடித்து அவர்களை அடைத்து அங்கிருந்து கொள்ளையை கொண்டு வந்து விடலாம். जीतने वाला हारने वाला की सारे चीजों को लूटना एक परंपरा के रूप में पाया गया था। அந்த காலகட்டத்திலே நடந்த ஒரு பாரம்பரியம் அல்லது வழக்கம் என்னவென்று சொன்னால், இந்த வெற்றி கொண்டவன் இருக்கிறானே, தோல்வி பெற்றார்களே அவர்களுடைய உடைமைகள் எல்லாவற்றையும் கொள்ளையடித்து விட்டு விடலாம். लेकिन अमेलेकी को देखिए, அமலேக்கியரை பாருங்கள். गांव में सिर्फ स्त्रियां और बच्चे पाए जाते हैं। அந்த தாவீதிலே பிள்ளைகளும் அல்லது ஸ்திரீகளும் தான் இருந்தார்கள். उनके ऊपर ये चढ़ाई नहीं कर सकते हैं, அவர்கள் மேலே போய் மேற்கொள்ள முடியாது. उनको रक्षा करने के लिए कोई था ही नहीं। அவர்களுக்கு பாதுகாப்புக்கு யாருமே கிடையாது. उस वक्त में चढ़ाई कर कर सबों को आराम से लूट कर चला गया। அவர்கள்ட்ட போய் போரிட்டு எளிதா எல்லாவற்றையும் கொண்டு போனான். मेरे प्यारो, हमारे शत्रु शैतान भी उस प्रकार कार्य करता है। எனக்கு பிரியமானவர்களே, நம்முடைய சத்துரு சாத்தான் அப்படியே கிரியை செய்கிறான். हमारे कमजोरी में वो काम करता है। அவன் நம்முடைய பலவீனத்திலே போரிடுகிறான். जब हम कमजोर रहते हैं, நாம் பலவீனராய் இருக்கும்போது तब हमारे ऊपर हमला करता है। அவன் நம்ம மேலே தாக்குகிறான். वो हमारा सामने से नहीं पीछे से युद्ध करने वाला है। நமக்கு முன்னால வர மாட்டான், முதுகு பக்கமாய் வருவான். इसलिए इसी अमेलेकी के बारे में और एक जहां में देखते हैं। ஆகையினால இந்த அமலேக்கியரை குறித்து இன்னொரு இடத்துல வாசிக்கிறோம். जब इस्राएल मरुभूमि में यात्रा कर रहे थे, இஸ்ரவேலர்கள் அந்த வனாந்திரத்திலே பிரயாணித்த போது, वो मिस्र देश से कानान देश की ओर यात्रा कर रहे थे। அவர்கள் எகிப்திலிருந்து கானானை நோக்கி பிரயாணித்தார்கள். एक जहां इस प्रकार लिखा है, ஒரு இடத்துல இப்படியாக இருக்கிறது. जब वे पहाड़ पे चढ़ रहे थे, அவர்கள் மலையில ஏறி கொண்டிருந்த வேளையிலே जो कमजोर लोग, जो थके मंदे लोग जो है उस छावनी उस झुंड में पीछे चल रहे थे। அவர்களிலே களைத்தவர்களும் பலவீனர்களும் அந்த கூட்டத்திலே பின்னால வந்து கொண்டிருந்தார்கள். तब अमेलेकी क्या किया, அமலேக்கியர் செய்தது என்ன? पीछे आकर जो थके मंदे थे उनमें से कुछ लोगों को मार डाला। அவர்கள் பின்னால வந்து கொண்டிருந்த களைத்தவர்கள் பலவீனர்கள் அவர்களிலே சிலரை கொன்று போட்டான். परमेश्वर का क्रोध भड़क उठा। ஆகையினால தேவ கோபம் எழும்பிற்று. मूसा से कहा, மோசேயினிடத்தில் मैं சொன்னார், अमेलेकी को इस संसार में रख नहीं छोड़ूंगा, தேவன் சொன்னார், அமலேக்கியரை இந்த உலகத்துல விட்டு வைக்க उनको மாட்டேன், सत्यानाश करूंगा, அவர்களை முழுவதும் அழிப்பேன், उनका नाम निशाना तक नहीं रहेगा। பேரு கூட இந்த உலகத்துல இருக்காது. आज शत्रु हमारे जीवन में इसी प्रकार काम करता है। இன்றைக்கு சத்துருவும் நம்முடைய வாழ்க்கையில இப்படி செய்யவில்லையா? वो सामने नहीं पीछे से काम करने वाला है। அவன் முன்னால வர மாட்டான், முதுகு புறமாய் வருவான். हम लोग जो धोखा देता है, विश्वासघात करता है, उनको कहते हैं पीछे से मार दिया करके। நாம் என்ன சொல்லுவோம்? ஏமாற்றுறவங்க அல்லது ஏமாற்றி வாங்குறவங்க அவங்க தான் பின்னால வேலை செய்வாங்கன்னு சொல்லி पीछे से मार दिया करके हम लोग कहते हैं। நாம சொல்லுவோம் பின்னால வந்து அடிச்சிட்டான்னு சொல்லுவோம். शैतान भी उसी प्रकार है। சாத்தானும் அப்படியே. इसलिए यीशु मसीह क्या कहा, ஆகையால இயேசு கிறிஸ்து சொன்னது என்ன? யோவான் 10वां अध्याय में कहा, யோவான் 10வது அதிகாரத்திலே चोर के रूप में कहा,
அவர் திருடனை போல சொல்லி वो இருக்கிறார். चोरी करने वाला है। திருடன் திருட வருகிறவன். चोर कैसे करता है? திருடன் என்ன செய்வான்? अभी दक्षिण भारत में एक सिलसिला जारी है, தென்னிந்தியாவில ஒரு காரியம் இப்பொழுது பிரபலமாயிட்டு இருக்குது. खास करके तमिलनाडु में बहुत चोरी चल रही है। விசேஷமாய் தமிழ்நாட்டுல अनेक திருட்டு நடக்குது. वो ये चोर लोग क्या देखते हैं? இந்த திருடர்கள் செய்யறது பார்க்கிறது என்ன? इस घर में बहुत बुजुर्ग लोग रहते हैं, எந்த வீட்டுல வயதான ஆட்கள் இருக்காங்களோ उनके साथ और कोई नहीं रहता है, அவங்களுக்கு உதவிக்கு ஒரு ஆளு இல்ல, अगल बगल में कोई नहीं रहता है, அக்கம் பக்கத்துல யாரும் இல்லாத வீடு, उसी घर के ऊपर हमला करते हैं। அந்த வீட்டின் மேல கொள்ளைய திட்டம் போடுவாங்க. ये शैतान भी उसी प्रकार काम करता है। சாத்தானும் அப்படித்தானே செய்வான். हमारी कमजोरी को वो जानता है। நம்முடைய பலவீனத்தை அறிந்திருக்கிறான். जब हम कमजोर रहते हैं उस वक्त में वो जो है हमें हमला करने के लिए वो चाहता है। நாம் பலவீனனா இருக்கும் பொழுது நம்ம மேல தாக்குதலை ஏற்படுத்த முயற்சி எடுப்பார். यहाँ पे हम क्या देखते हैं இங்கே பார்க்கிறது நாம் என்ன? कि दाऊद जो कुछ खोया सब कुछ वापस लौटा लाया करके हम लोग देखते हैं। இங்கே நாம் பார்க்கிறோம் தாவீது என்னெல்லாம் இழந்தானோ எல்லாவற்றையும் திருப்பி கொண்டார். परमेश्वर हम सबों से क्या कहने के लिए चाहता है? தேவன் நம்ம எல்லாரிடத்திலும் என்ன செய்ய விரும்புகிறார்? हमारे जीवन में पिछले दिनों में जो कुछ हमने खोया उसको वापस देने के लिए परमेश्वर वायदा करता है। தேவன் வாக்கு பண்ணுகிறார், நாம் நம்முடைய பழைய வாழ்க்கையில என்னெல்லாம் இழந்தோமோ அவைகள் எல்லாம் திருப்பி கொண்டு வர. थोड़ा सा समय निकाल कर सोच कर देखिए। கொஞ்சம் நேரம் கொடுத்து யோசியுங்கள். कई बार आप अफसोस करते होंगे, अनेक முறை நீங்கள் உங்களுக்குள்ளே மனஸ்தாபப்படுவீர்கள். कई बार अपने आप को सोच कर जो है परेशान रहते होंगे, अनेक முறை நீங்கள் உங்களையே யோசித்து யோசித்து தொந்தரவாயிருப்பீர்கள். हाय मैं इस चीज को खो बैठा, நான் இந்த பொருளை இழந்தேன், पहले मैं इस प्रकार रहा था, நான் முதல்ல இப்படி இருந்தேனே, पहले मेरी सेवका इस प्रकार थी, அல்லது என் ஊழியம் முன்னே இப்படி இருந்தது, पहले मेरे आत्मिक जीवन इस प्रकार था, முன் என் ஆவிக்குரிய வாழ்வு आज இப்படி मैं இருந்தது. उस प्रकार नहीं ஆனால் हूँ। இன்றைக்கு அப்படி அல்ல. कई चीजों को मैं खो बैठा हूँ, அநேகவற்றை இழந்து விட்டேன். उस हालत में यहाँ पे बैठा அந்த हूँ। நிலைமையில வந்திருக்கிறேன். इसलिए परमेश्वर कहता है जो कुछ आपने खोया उसको फिर से वो देने के लिए वायदा करता है। ஆகையினால தேவன் நீங்கள் இழந்தவைகளை திரும்ப தர வாக்கு பண்ணுகிறார். एक और घटना को आपके बीच में रखने के लिए चाहता हूँ। இன்னொரு சம்பவத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். उत्पत्ति 26 अध्याय 12 से 18 तक पढ़ेंगे। ஆதியாகமம் 26வது அதிகாரம் 12 இருந்து 18 வரை வாசிக்கலாம். उत्पत्ति 26 अध्याय 12 से 18 तक। ஆதியாகமம் 26 12 இருந்து 18. फिर इसहाक ने उस देश में जोता बोया और उसी वर्ष में 100 गुना फल गया और यहोवा ने उसको आशीष दी और वो बढ़ा और उसकी उन्नति होती चली गई यहाँ तक कि वो अति महान पुरुष हो गया। जब उसके भेड़ बकरी गाय बैल और बहुत से दास दासियाँ हुई तब फिलिस्ती उससे डाह करने लगे। इसलिए जितने कुओं को उसके पिता अब्राहम के दासों ने अब्राहम के जीते जी खोदा था उनको फिलिस्तियों ने मिट्टी से भर दिया। तब अबीमेलेक ने इसहाक से कहा, हमारे पास से चला जा क्योंकि तू हमसे बहुत सामर्थी हो गया है। अतः इसहाक वहाँ से चला गया और गरार की घाटी में अपना तंबू खड़ा करके वहाँ रहने लगा। तब जो कुएं उसके पिता अब्राहम के दिनों में खोदे गए थे और अब्राहम के मरने के बाद फिलिस्तियों ने भर दिए थे, उनको इसहाक ने फिर से खुदवाया और उनके वे ही नाम रखे जो उसके पिता ने रखे थे। परमेश्वर नाम को स्तुति महिमा होवे। தேவ நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. यहाँ पे एक और घटना को हम लोग देखते हैं। இங்க இன்னொரு சம்பவத்தை வாசிக்கிறோம். इसके सारी बातों को हम अच्छी तरह से जानते हैं। இதனுடைய எல்லா காரியங்களையும் நன்றாக நாம் அறிந்திருக்கிறோம். उस अनुच्छेद में दी हुई सारी बातों को मैं समझाने के लिए नहीं जा रहा हूँ। இந்த பகுதியில் சொல்லப்பட்ட எல்லாவற்றையும் நான் விளக்க வரவில்லை. हम क्या देख रहे हैं? நாம் பார்க்கிறது என்ன? ईसाक अभी अत्यंत बड़ा व्यक्ति बन गया। ஈசாக்கு இப்பொழுது பெரிய மனிதனாகி விட்டான். उनके जो उन्नति को देखकर அவனுடைய முன்னேற்றத்தை பார்த்து फिलिस्ती लोग जलन करने लगे। பெலிஸ்தியர்கள் பொறாமைப்பட்டார்கள். तो वहां पे 2 काम किए, அங்கே 2 வேலை செய்தார்கள். जलन करने के चलते 2 काम उन्होंने किया। அவர்கள் எரிச்சல் அடைந்ததனால 2 வேலை செய்தார்கள். एक जो है इसहाक के पिता इब्राहिम जो कुआं खोदा वो सबको मिटा डाला।
முதலாவது பார்த்தோம் என்று சொன்னால் ஈசாக்கினுடைய தகப்பனாகிய ஆபிரகாம் என்னென்ன துறவுகள் எல்லாம் வெட்டி போட்டாரோ அவைகளெல்லாம் இவர்கள் தூர்த்து மூடி போட்டார்கள். उसके बाद अपने जहां से जाने के लिए दूसरे जहां जाने के लिए उनको वहां से हटा दिया. திரும்ப பார்க்கிறோம் இந்த இடத்தை விட்டு வேற இடத்துக்கு போவதற்கு அவர்களை விரட்டி துரத்தி விடுகிறார். जब वहां से ईसाक आगे बढ़ के ஈசாக்கு அங்கே இருந்து கொஞ்சம் முன்னே போய் करार नामक एक जहां में एक वहां पे अपने तंबू डाला. கேரார் என்ற ஒரு இடத்துல போய் ஒரு கூடாரத்தை அவன் போடுகிறான். वचन कहता है வசனம் சொல்லுகிறது जो उनके पिता इब्राहिम उसके पहले जहां जहां कुआं खोदा जिसको फिलिस्ती लोगों ने भर दिया था उन सारे कुओं को फिर से वो खोदा. ஈசாக்கினுடைய தகப்பனாகிய ஆபிரகாம் இருக்கிறாரே அவர்கள் எந்தெந்த துறவைகள் எல்லாம் அவர் வெட்டி வைத்திருந்தாரோ உண்டாக்கி வைத்திருந்தாரோ பெலிஸ்தீர்கள் எல்லாம் என்ன செய்தார்கள் அதை தூர்த்து மண்ணினால் நிரப்பி போட்டார்கள். ஆனால் ஈசாக்கு போய் திரும்ப அவைகளை கட்டினான் தோண்டினான் என்று. इसलिए हम वहां पे क्या देखते हैं ஆகையாலே அங்கே நாம் என்ன பார்க்கிறோம் कुओं को उन्होंने खो दिया था फिर से वापस पाया. எந்த துறவுகளை அவன் இழந்தானோ துறவுகளை திரும்ப பெற்றான். प्यारो आज परमेश्वर कहता है இன்றைக்கு பிரியமானவர்களே தேவன் சொல்லுகிறார் हमारे जीवन में भी ऐसे बातें होनी चाहिए. நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்க வேண்டும். हमारे जीवन में भी परमेश्वर ऐसी बातों को करने के लिए चाहता है. நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் அப்படிப்பட்ட காரியங்களை செய்ய விரும்புகிறார். आप अपने जीवन में किन बातों को खोए हैं? நீங்கள் உங்கள் வாழ்க்கையில இழந்தவைகள் எவை? क्या उद्धार के आनंद को आज खो बैठे हैं? ரட்சிப்பின் சந்தோஷத்தை இழந்திருக்கிறீர்களா? जैसे दाऊद भजन संहिता 51 के 12 में कहता है எப்படி தாவீது சங்கீதம் 51:12 சொல்கிறானோ उस उद्धार के आनंद को फिर से दे दीजिए. ஆண்டவரே ரட்சிப்பின் சந்தோஷத்தை எனக்கு திரும்ப தாரும். क्या आज हम उद्धार के आनंद को हम खो बैठे हैं? இன்றைக்கு ரட்சிப்பின் சந்தோஷத்தை இழந்திருக்கிறோமோ? जब हम प्रभु को ग्रहण किए उस समय में कितने आनंद के साथ खुशी के साथ उमंग के साथ पाए गए थे. वो खुशी उमंग आज हमारे जीवन में पाया जाता है. நாம் ரட்சிக்கப்பட்ட அன்று அல்லது அந்த நாட்களிலே எவ்வளவு சந்தோஷம் களிகூர்ந்து வந்தோமே அதே சந்தோஷம் அதே களிப்பு நமக்குள்ளே உண்டா? क्या आज हमारे जीवन में सेवा का आनंद पाया जाता है? இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஊழியம் செய்வதனாலே உண்டாகிற சந்தோஷம் உண்டா? जहाँ आप सर्विस कहते हैं அதை சொல்லுகிறோம் ஜாய் ஆஃப் சர்வீஸ் என்று சொல்லி. आज हम जो भी सेवा परमेश्वर हमारे हाथों में सौंपी है उसको आनंद के साथ खुशी के साथ उत्साह के साथ पूरे दिल से हम करते हैं. தேவன் நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்த அந்த சேவை அல்லது ஊழியம் இருக்கிறதே அதை சந்தோஷத்தோடு ஆனந்தத்தோடு களிகூறுதலோடு செய்கிறோமா? शुरुआत में जो हमारे पास बोझ था समर्पण था क्या आज वो बरकरार है? ஆரம்பத்தில் காணப்பட்ட அர்ப்பணிப்பு அல்லது ஒப்பு கொடுத்துதல் அது இன்றைக்கும் நம்மிடத்தில் இருக்கிறதா? क्या आज ऐसे स्थिति में स्थान में पा जाते हैं अपनी बुलाहट को खोते हुए बुलाहट को भूलते हुए परमेश्वर के प्रति जो प्रेम था समर्पण था उसको खोए हुए हालत में यहाँ पे बैठे हुए हैं. அல்லது நம்முடைய அழைப்பை இழந்தோ அல்லது நம்முடைய அழைப்பை மறந்தோ அல்லது தேவனுடைய அன்பு இருக்கிறதே அதை நாம் மறந்தோ அந்த நிலைமையிலே அமர்ந்திருக்கிறோமா? यदि उस प्रकार की हो तो அப்படி இருப்பீர்கள் என்று சொன்னால் परमेश्वर चाहता है தேவன் விரும்புகிறார் उन सारी बातों को हम सबों के जीवन में एक एक जन के जीवन में फिर से वापस देने के लिए அவைகள் எல்லாவற்றையும் நம்முடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தேவன் திரும்ப கொடுக்கும்படியாய் விரும்புகிறார். उसके लिए आपको एक काम करना होगा. அதை செய்ய உங்களுக்கு ஒரு வேலை உண்டு. हे परमेश्वर मैं अपने जीवन में ऐसे इन बातों को खो बैठा. கர்த்தாவே என்னுடைய வாழ்க்கையில இந்த காரியங்களை இழந்து போனேன். किसी ना किसी कारण से मैं उसको खो दिया हूँ. ஏதோ ஒரு காரணத்தினால இழந்து போனேன். ऐसे दाऊद सबके सब लौटा दिया उसी प्रकार मैं सबों को लौटाने के लिए चाहता हूँ. எப்படி தாவீது எல்லாவற்றையும் திருப்பி கொண்டானோ அப்படியே திருப்ப விரும்புகிறேன். मुझे सहायता कीजिए उस प्रकार परमेश्वर के ओर ताकेंगे. அப்படி எனக்கு உதவி செய்யும். அப்படி நாம் தேவனை நோக்கி பார்க்கும்போது परमेश्वर आपके जीवन में चाहे आप कुछ भी खोए हैं उसको वापस देने के लिए वो वायदा करता है. உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் என்னதான் இழந்திருந்தாலும் அவைகளை தேவன் திருப்பி தருவார். इसलिए योबेल नबी के पुस्तक में वो कहता है ஆகையினால யோவேல் தீர்க்கதரிசன புத்தகத்திலே சொல்லும் பொழுது दूसरा अध्याय 21 से 26 तक पढ़ेंगे. அதனுடைய 2வது அதிகாரம் 21 26 வரை வாசித்து பார்த்தால் हे देश तुम मत डर, तुम मगन हो और आनंद कर, क्योंकि यहोवा ने बड़े बड़े काम किए हैं. हे मैदान के पशुओं मत डरो,
क्योंकि जंगल में चराई उगेगी और वृक्ष फलने लगेंगे। अंजीर का वृक्ष और दाखलता अपना अपना बल दिखाने लगेगी। हे सिय्योन के लोगों, तुम अपने परमेश्वर यहोवा के कारण मगन हो और आनंद करो, क्योंकि तुम्हारे लिए वो वर्षा अर्थात बरसात की पहली वर्षा बहुतायत से देगा और पहले के समान अगली और पिछली वर्षा को भी बरसाएगा। 26 तक पढ़ेंगे। तब खलियान अन्न से भर जाएंगे और सरकुंड नए दाख मधु और ताजे तेल से उमड़ेंगे। जिन वर्षा की उपज अब्रे नामक टिड्डियों और इलेक और हासिल ने और गजाब नामक टिड्डियों ने अर्थात मेरे बड़े दल ने जिसको मैंने तुम्हारे बीच भेजा खा ली थी, मैं उनकी हानि तुमको भर दूंगा। 26 वचन। हाँ, तुम पेट भर खाओगे और तृप्त होगे और अपने परमेश्वर यहोवा के नाम की स्तुति करोगे, जिसने तुम्हारे लिए आश्चर्य के काम किए हैं। मेरी प्रजा की आशा फिर कभी ना टूटेगी। 25-26 நான் வாசிக்கிறேன். நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். நீங்கள் சம்பூரணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் மீட்கப்பட்டு போவதில்லை. परमेश्वर नाम को स्तुति महिमा होवे। தேவ நாமத்துக்கு மகிமை. परमेश्वर अपने भविष्यवक्ता के द्वारा फिर उसको जो है और एक बार आश्वासन देता है। தேவன் தன்னுடைய தீர்க்கதரிசி மூலமாக இன்னொரு முறையாக அதை செய்வேன் என்று உறுதிப்படுத்துகிறார். वर्षों के मेहनत को फलों को टिड्डियों के कारण हमने खो बैठा। எந்த வருஷத்தினுடைய பலன்களை வெட்டுக்கிளிகள் எல்லாம் சாப்பிட்டு நாம் இழந்து போனோமோ, परमेश्वर कहता है தேவன் சொல்லுகிறார், उन सारी चीजों को मैं तुम्हें फिर से दूंगा। அவை எல்லாவற்றையும் திரும்ப நான் அளிப்பேன். मेरा प्रजा कभी लज्जित नहीं होंगे। என்னுடைய ஜனங்கள் ஒருபோதும் மீட்கப்பட்டு போவதில்லை. परमेश्वर के वचन के ऊपर विश्वास करते हुए நாம் இந்த தேவ வசனத்தின் மேல் விசுவாசம் வைத்து एक आशा के साथ उम्मीद के साथ आगे बढ़ने के लिए परमेश्वर हमें सहायता करने पाए। நம்பிக்கையோடு எதிர்பார்ப்போடு முன்னேறி செல்ல கர்த்தர் உதவி செய்வாராக. केवल इस महीना में आने वाले महीना में हमने जो भी खोया है उन सबों को वापस प्राप्त करने जा रहे हैं। இந்த மாதத்துல மாத்திரமல்ல, வரப்போற மாதங்களிலும் இழந்தவைகள் எல்லாம் நாம் திரும்ப பெறப் போகிறோம். उन सबों को हम प्राप्त कर आनंद और खुशी मनाने के लिए परमेश्वर हमें सहायता करने அவை पाए। எல்லாவற்றையும் திரும்ப பெற்று சந்தோஷப்பட்டு களிகூற கர்த்தர் உதவி செய்வாராக. दूसरा இரண்டாவது पढ़ेंगे आमोस की पुस्तक வாசிக்கலாம். ஆமோஸினுடைய புத்தகம் 9वां अध्याय उसका 11वां वचन। 9வது அதிகாரத்தினுடைய 11வது வசனம். आमोस 9 अध्याय 9वां अध्याय उसका 11वां वचन। जी, ஆமோஸ் 9:11. मैं उस समय दाऊद की गिरी को खड़ा करूंगा और उसके बाड़े के नाकों को तोड़ूंगा और उसके खंडहरों को तोड़ूंगा, और जैसा वो प्राचीन काल में था उसको वैसा ही बना दूंगा। 12வது வசனம் தமிழிலே, அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அதில் பழுதாய் போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார். परमेश्वर नाम को स्तुति महिमा होवे। தேவ நாமத்துக்கு மகிமை. यहाँ पे परमेश्वर अपने भविष्यवक्ता के द्वारा इस्राएलियों से कहता है, இங்கே தேவனாய கர்த்தர் தன்னுடைய தீர்க்கதரிசியின் மூலமாக இஸ்ரவேலிடத்தில் சொல்லுகிறார், दाऊद की गिरी हुई झोपड़ी को मैं खड़ा करूंगा, தாவீதின் விழுந்து போன கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பிப்பேன், और उसको मैं फिर से मरम्मत करूंगा, सुधारूंगा, அவைகளை பழுதாய் போனவைகளை சீர்படுத்துவேன். और जैसा वो प्राचीन काल से था उसको वैसे ही बना दूंगा। பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை நான் ஸ்தாபிப்பேன். रेस्टोरेशन का दूसरा अर्थ है, ரெஸ்டோரேஷனுடைய இரண்டாவது அர்த்தம் என்ன? रीबिल्ड इट बैक लाइक एर्लियर। முன்னே இருந்தது போல திரும்ப அதே மாதிரி கட்டுதல். पहले जैसे था उसी प्रकार फिर से बनाना। முன்னே எப்படி அமைந்திருந்ததோ அப்படியே திரும்ப அமைத்தல். पहला अर्थ मैंने कहा, முதலாவது அர்த்தத்தை சொன்னேன், जिन चीजों को खोए हैं उसको फिर से पाना। இழந்து போனவைகளை திரும்ப பெறுதல். दूसरा है, இரண்டாவது जैसे पहले था उसी प्रकार फिर से बनाना। முன்னே எப்படி இருந்ததோ அவ்வாறே திரும்ப கட்டுவது. यही वचन को हम प्रेरितों
प्रेतों के काम में देख सकते हैं। இதே வசனத்தை தான் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலே வாசிக்கிறோம். प्रेतों के काम 15 अध्याय 13 से 17 वचन पढ़ेंगे। அப்போஸ்தலர் 15வது அதிகாரம் 13 இலிருந்து 17 வரை வாசிக்க முடியும். प्रेतों के काम 15 अध्याय 13 से 17 तक। हाँ, அப்போஸ்தலர் 15 13 இலிருந்து जब वे चुप हुए तो याकूब कहने लगा, हे भाइयों मेरी सुनो। सैमोन ने बताया कि परमेश्वर ने पहले पहल अन्यजातियों पर कैसी कृपा दृष्टि की कि उनमें से उनके नाम अपने नाम के लिए एक लोग बना ले। इससे भविष्यद्वक्ताओं की बातें भी मिलती है, जैसा कि लिखा है, इसके बाद मैं फिर आकर दाऊद का गिरा हुआ डेरा उठाऊंगा और उसके खंडहरों को फिर बनाऊंगा और उसे खड़ा करूंगा, इसलिए कि शेष मनुष्य अर्थात सब अन्यजाति जो मेरे नाम के कहलाते हैं प्रभु को ढूंढे। அவர்கள் பேச முடிந்த பின்பு யாக்கோபு அவர்களை நோக்கி, சகோதரரே எனக்கு செவிகொடுங்கள். தேவன் பிரஜாதிகளில் நின்று தமது நாமத்திற்கு ஒரு ஜனத்தை தெரிந்து கொள்ளும்படி முதல் அவர்களுக்கு கடாட்சி தருள்ள விதத்தை சிமியோன் விவரித்து சொன்னாரே, அதற்கு தீர்க்கதரிசியுடைய வாக்கியங்கள் ஒத்திருந்தது. எப்படி எனில், மற்ற மனுஷரும் என்னுடைய நாமம் தரிக்கப்படும் சகல ஜாதிகளும் கர்த்தரை தேடும்படிக்கு நான் இதற்கு பின்பு திரும்பி வந்து விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் எடுப்பித்து அதிலே பழுதாய் போனவைகளை மறுபடியும் சீர்படுத்தி அதை செவ்வையாக நிறுத்துவேன் என்று இவைகளை எல்லாம் செய்கிற கர்த்தர் சொல்கிறார் என்று எழுதியிருக்கிறது. परमेश्वर नाम को स्तुति महिमा होवे। தேவ நாமத்துக்கு மகிமை. जो प्रेतों के काम 15 अध्याय में हम जिन वचनों को पढ़े थे, அப்போஸ்தலர் 15வது அதிகாரத்தில் எந்த வசனங்களை வாசித்தோமோ उन वचनों को याकूब यरूशलेम काउंसिल में कहा। அந்த வசனங்களை யாக்கோபு என்பவன் எருசலேம் கவுன்சிலில் சொன்னான். हम 15वां अध्याय में यरूशलेम काउंसिल इकट्ठे होते हुए देख सकते हैं। அங்கே 15வது அதிகாரத்திலே அந்த எருசலேம் கவுன்சில் கூடுகிறதை பார்க்கிறோம். वहां एक मुद्दा के प्रति चर्चा करने के लिए वे इकट्ठे थे। அங்கே ஒரு விஷயம் அல்லது ஒரு இஷ்யூ, ஒரு ப்ராப்ளத்தை வைத்து அவர்கள் அதை விவாதிக்க கூடி வந்தார்கள். उस संदर्भ में याकूब इन बातों को कहा। அந்த காலகட்டத்திலே யாக்கோபு இப்படி சொல்கிறான். तो उस समस्या के संबंधित, उस मुद्दा के संबंधित बोलने के समय में जो आमोस में जो भविष्यवक्ता कहा था, उस पुराना नियम के वचन को उल्लेख करते हुए परमेश्वर इस प्रकार करता है, ये सही है करके अन्य जातियों के बीच में जो सुसमाचार की सेवा चल रही थी या अन्य जाति प्रभु यीशु मसीह को ग्रहण किए थे, उसके बारे में बातचीत किया। இங்கே ஒரு பிரச்சனை, அதற்கு ஒரு காரியத்தை விவாதிக்கும் பொழுது பழைய ஏற்பாட்டிலே தேவன் சொன்ன அந்த காரியத்தை அவன் இங்கே ஞாபகப்படுத்தி அதை உறுதிப்படுத்தி அந்த பிரஜாதிகள் மத்தியிலே சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடிய ஒரு காரியம் இருக்கிறதே, அதற்கு அவன் இங்கே ஒரு காரியமாக கொண்டு வருகிறான். यहाँ पे हम दोनों जहां में एक चीज को जो है एक बराबर के रूप में आम तौर से देख सकते हैं। நாம் இந்த ரெண்டு இடங்களிலேயும் ஒரே காரியத்தை பொதுவாய் பார்க்க முடியும். वो क्या कहता है कि मैं वो गिरा हुआ दाऊद के डेरा को, झोपड़ी को फिर से खड़ा करूंगा। அவர் சொல்லுகிற காரியம் என்ன? நான் விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் எடுப்பிப்பேன். ये जो है, ये इसमें दो परिमाण पाया जाता है। இங்கு ரெண்டு விதமான பிரமாணங்கள் உண்டு, பரிமாணங்கள் உண்டு. एक जो है वर्तमान समय के लिए है, ஒன்று நிகழ்காலத்தை குறித்தது, दूसरा भविष्य के लिए है। இரண்டாவது பரிமாணம் எதிர்காலத்தை எடுத்தது. वर्तमान समय इस्राएली लोगों के बारे में कहता है। அப்பொழுது வர்த்தமான், அதாவது நிகழ்காலத்தில் இஸ்ரவேலரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. वहां पे वो परमेश्वर क्या कहता है, அங்கே தேவன் என்ன சொல்லுகிறார்? ये बंधुआई के समय में कहा हुआ बात है। அங்கே சிறையில அல்லது சிறைப்பிடிப்பில் இருக்கும்போது சொல்லப்பட்ட வார்த்தை. तो वहां बंधुआई के समय में वो अपने सारी बातों को खो के अन्य जहां में तीतर पीतर हो गए हैं। அவர்கள் சிறையிருப்பிலே எல்லாவற்றையும் இழந்து சிதறி போயிருந்த ஜனம். फिर से इस्राएल राज्य को मैं खड़ा करूंगा। திரும்ப அந்த இஸ்ரவேல் ராஜ்யத்தை நான் கட்டுவேன். जैसे दाऊद के समय में समस्त इस्राएल एक साथ था, उस प्रकार मैं खड़ा करूंगा। எப்படி தாவீதின் காலகட்டத்திலே முழு சமஸ்த இஸ்ரவேலாக இருந்ததோ அப்படியே உண்டாக்குவேன். बाद में क्या हुआ, वो दो भाग में, दो टुकड़ा में वो बट गया था। திரும்ப நாம் அறிந்தது போல அதே இஸ்ரவேல் ரெண்டு பகுதியாய் பிரிக்கப்பட்டது. वो राज्य के रूप में हो गया था। ரெண்டு ராஜ்யங்களாய்
உண்டாயிற்று. लेकिन इतिहास में आप पढ़ सकते हैं வரலாற்றில் வாசிக்க முடியும். जब वे बाबिलोन बंधुआई से वापस आए थे, எப்பொழுது அந்த பாபிலோனினுடைய சிறையிருப்பிலிருந்து அவர்கள் திரும்பி வந்தார்களோ उसके बाद कभी भी दो राज नहीं था. அதற்கு பின்பு அவர்கள் ரெண்டு ராஜ்யங்களாக இல்லை. दाऊद के समय में जैसे था उसी प्रकार एक समस्त इस्राएल देश के रूप में ही 12 गोत्र पाया गया था. தாவீதின் சமயத்திலே முழு ஒரே இஸ்ரவேலாக இருந்ததே அப்படியே 12 கோத்திரங்கள் அடங்கிய ஒன்றாய் இருந்தார்கள். उसी को ही यहाँ पे भविष्यवाणी के रूप में इस्राएलियों के जीवन में आने वाले दिन में क्या होने वाला है उसको आमोस भविष्यवक्ता बताता है. இதைத்தான் அந்த தீர்க்க தரிசனமாக வரப்போகிற நாட்களிலே என்ன நடக்கும் என்று சொல்லி அந்த ஆமோஸ் தீர்க்கதரிசி சொல்லுகிறார். इसलिए जैसे मैंने कहा था वो पहला जो है वर्तमान समय में उन दिनों में जो इस्राएल लोग थे उनके लिए है. நான் சொன்னது போல முதலாவது அந்த நாட்களிலே இருந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அதாவது நிகழ்காலமாக அவர்களுக்கு சொல்லப்பட்டது. दूसरा இரண்டாவது इस पृथ्वी में जितने मानव जाति पाए जाते हैं उन सारे लोगों के लिए है. இந்த உலகத்திலே பூமி முழுவதும் எந்தெல்லாம் மனித குலம் இருக்கிறதோ எல்லா மனித குலத்துக்காகவும் क्योंकि जब यीशु मसीह दूसरे बार संसार में आएगा ஏனென்றால் இயேசு கிறிஸ்து இரண்டாவது முறை இந்த உலகத்துக்கு வரும்போது वो राजा होकर आएगा. அவர் ராஜாவாக வருவார். वो राजा होकर दाऊद के सिंहासन में बैठकर वो राज करेगा. அவர் ராஜாவாக தாவீதின் சிங்காசனத்திலே அமர்ந்து ராஜ்யம் பண்ணுவார். जैसे दाऊद इस्राएल के ऊपर वो राजा के रूप में पाया गया था, எப்படி தாவீது இஸ்ரவேல் முழுவதுக்கு மேலே ராஜாவாக வீற்றிருந்தானோ प्रभु यीशु मसीह ये समस्त सारे भूमंडल के जातियों के ऊपर सारे मानव जाति के ऊपर राजा के रूप में उस दाऊद के सिंहासन में बैठकर राज्य करेगा. हालेलुया हालेलुया. அப்படியே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து முழு பூமி அனைத்துக்கும் ராஜாவாக அந்த தாவீதின் சிங்காசனத்திலே அமர்ந்தவர் ராஜ்யம் பண்ணுவார். इसलिए वो कहता है ஆகையாலே அவன் சொல்கிறார் उस समय के बाद मैं दाऊद के गिरा हुआ उस तंबू को डेरा को फिर से खड़ा करूंगा. ஆகையாலே அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பிப்பேன். तो ये हमारे लिए किस प्रकार लागू होगा? இது நமக்கு எப்படி பொருந்தும்? मैंने कहा था एक तो वर्तमान समय के लिए है, நான் சொன்னது ஒன்று நிகழ்காலத்துக்கு, दूसरा वो भविष्य के लिए है, இரண்டாவது எதிர்காலத்துக்கு. भविष्य के लिए मैंने जो कहा वो हम सबों के लिए है. எதிர்காலத்துக்கு நான் சொன்னது முதல்ல நம்ம எல்லாருக்காகவும் பொருந்தும். संसार के सारे जो मसीह लोगों के लिए है, உலகத்தில் காணப்படுகிற எல்லா கிறிஸ்தவர்களுக்காகவும். तो वर्तमान समय में कैसे लागू होगा? அது நிகழ்காலத்தில் எப்படி பொருத்தப்படும்? उसे हम क्या सीख सकते हैं? அதிலே நாம் கற்றுக்கொள்கிறது என்ன? मैं उसको इस प्रकार देखता हूँ. அதை நான் இப்படியாக பார்க்கிறேன். परमेश्वर ये कहता है, தேவன் இப்படி சொல்லுகிறார், हमारे जो संस्था या हमारे दल पहले कैसे था उस प्रकार फिर से खड़ा करने जा रहा है. நம்முடைய ஸ்தாபனமோ அல்லது நம்முடைய குழுவோ முன்னாடி எப்படி இருந்ததோ அப்படியே திரும்ப கட்டுவேன் என்று சொல்லுகிறார். यदि हमारे देश को देखेंगे, ஒருவேளை நம்முடைய நாட்டை பார்த்தால் हमारे देश में बहुत सारे मिशनरी संस्थाएं पाई जाती हैं. நம்முடைய தேசத்திலே अनेक மிஷனரி ஸ்தாபனங்கள் உண்டு. शायद आपको मालूम होगा ஒருவேளை உங்களுக்கு தெரியலாம், उन सारे मिशनरी संस्थाओं में जेम्स के लिए एक अलग पहचान है. இந்த எல்லா மிஷனரி ஸ்தாபனங்களிலேயும் ஜெம்ஸுக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு அடையாளம் உண்டு. ये इसलिए मैं कह रहा हूं, मैं भी जेम्स में पा जाता हूं. इसलिए நான் ஜெம்ஸ்ல இருப்பதனால நான் சொல்றேன் அப்படி அர்த்தம் அல்ல. संस्था अन्य संस्था के लोग कहते हैं. நான் சொல்றது இல்ல, பிற ஸ்தாபனத்தார் சொல்லுகிறார்கள். कुछ साल के पहले मैं डोनावर संतोष विद्यालय में गया था. நான் சில ஆண்டுகளுக்கு முன்பு டோனாவர் சந்தோஷ் வித்யாலயத்துக்கு போனேன். किसी भाई के साथ उनको मदद करने के लिए वहां पे मैं गया था. நான் யாரோ ஒரு சகோதரனுக்கு உதவி செய்ய அவரோடு கூட அங்கே போனேன். वो स्कूल रीओपनिंग का समय था. அந்த ஸ்கூல் ரீஓபனிங் நடக்கிற காலம் அது. आपको मालूम है जो एफएमबीवी आईएम इस प्रकार जो अन्य संस्था है उनमें से बहुत सारे बच्चे वहां पढ़ते हैं. நீங்கள் ஒருவேளை அறிந்திருக்கலாம், எஃப்எம்பிபி ஐஎம்எஸ் இன்னும் பிற மிஷனரி ஸ்தாபனங்களில் இருந்து अनेक பிள்ளைகள் அங்கே படிக்கிறார்கள். इसलिए रीओपनिंग के समय में इन सारे मिशनरियों को आप देख सकते हैं. ஆகையினாலே அந்த ஸ்கூல் திறக்கும் போது நீங்கள் எல்லா மிஷனரிகளையும் அங்கே பார்க்க முடியும். जिस दिन मैं गया हुआ था, நான் எந்த நாளிலே போனேனோ वहां पे कुछ एफएमबीवी के अन्य संस्था के मिशनरी लोग भी आए हुए थे. அந்த நாளிலே அங்கே எஃப்எம்பிபி இன்னும் பிற ஸ்தாபனத்திலிருந்து மிஷனரி ஸ்தாபனத்திலிருந்து வந்திருந்தார்கள். उनमें से कई लोग तमिल मिशनरी थे. அதிலே अनेகர் தமிழ் பேசுகிற மிஷனரிகள். मैं भी तमिल वाला होने के चलते मुझसे बातचीत किए. நானும் தமிழனாக இருந்ததனால என்னோடு பேசினார்கள். वहां पे एक मिशनरी इस प्रकार कहा, ஒரு மிஷனரி சொன்ன காரியம், देखिए जेम्स के लोग बिल्कुल भिन्न हैं. ஜெம்ஸை சேர்ந்தவர்கள் वो வித்தியாசமானவர்கள். जो है वो अलग पहचान हमेशा वो दिखता है. அவர்களுக்கு தனியான அடையாள
குறி அவர்களுக்கு உண்டு. तुरंत उनको पहचान कर सकते हैं, அவர்களை அடையாளம் கண்டுகொள்ள முடியும். क्योंकि कोई भी जेम्स मिशनरी आएगा, ஏனென்றால் எந்த ஜெம்ஸ் மிஷனரி वे வந்தாலும் लोग तुरंत जो है एक दूसरे के साथ सट जाते हैं, அவர்கள் உடனே ஒருவருக்கொருவர் ஒருமித்துக் वो கொள்வார்கள். अपने झुंड बना लेगा, தன் கூட்டத்தை वो உண்டாக்குவார்கள். एक दूसरे को मदद करेगा। ஒருவருக்கொருவர் உதவி செய்வார்கள். हाँ, वो अपने बारे में कहा, அவர் தன்னை குறித்து சொன்னார், हमारे संस्था के लोग कोई पूछने वाला भी नहीं है, எங்கள் ஸ்தாபனத்துல யாரும் என்னன்னு கேட்க மாட்டாங்க. लेकिन मेरे संस्था के बहुत लोग आए हुए हैं, எங்க ஒரு ஸ்தாபனத்துல நிறைய பேர் வந்திருக்காங்க. कभी देखेगा तो प्रेस लॉर्ड बोलेगा, उसके साथ समाप्त। அவர்கள் பிரேஸ் தி லார்ட் சொல்லிட்டு அதோட நிறுத்திடுவாங்க. आप लोग साथे घूमते हैं, ஆனா நீங்க எல்லாரும் சேர்ந்தே இருக்கிறீங்க, साथे चाय पीते हैं, சேர்ந்தே டீ குடிக்கிறீங்க, सारे काम करते हैं। சேர்ந்தே வேலை செய்றீங்க. तब मैंने कहा, நான் சொன்னேன், हमारा जो है ये एक संस्था नहीं है, परिवार है। நான் சொன்னேன் எங்கள் ஸ்தாபனம் அல்ல அது, அது ஒரு குடும்பம். हम शुरू से इसको कहते आ रहे हैं, நான் ஆரம்பத்துல இருந்து இதை சொல்லி வருகிறோம். जेम्स एक परिवार है। ஜெம்ஸ் ஒரு குடும்பம். भले आज बहुत बड़ा होने के चलते शायद कुछ लोग महसूस नहीं कर पाते हो, ஒருவேளை இன்னைக்கு பெரிதா இருப்பதனால சிலர் அதை உணர முடியாமல் இருக்கலாம். लेकिन आप कुछ साल के पहले पुराने लोगों से बातचीत करेंगे, ஆனால் சில பழையவர்களிடத்துல நீங்கள் முன்ன இருந்தவரிடத்துல பேசினால் वे इस बात की गवाह देंगे அவர்கள் இதை சாட்சியா சொல்வார்கள். कि वो हम एक दूसरे को भाई बहन के रूप में ही देखते हैं, நாம் ஒருவரை சகோதர சகோதரிகளாகவே हम பார்க்கிறோம், सहकर्मी के रूप में नहीं देखते हैं, உடன் ஊழியக்காரர்களாக அல்ல, सह भाई बहन के रूप में देखते हैं। உடன் சகோதர சகோதரிகளாக ये பார்க்கிறோம். हमारी पहचान है। இது நம்முடைய அடையாளம். तो परमेश्वर क्या कहता है, தேவன் என்ன சொல்கிறார், मैं फिर से उसको बनाने के लिए चाह रहा हूँ, நான் திரும்ப அப்படி உண்டாக்க விரும்புகிறேன். जैसे हमारे मूल्य पाया गया था, எப்படி நம்முடைய அந்த அடிப்படைகள் இருந்ததோ हम एक परिवार के समझते हैं, ஒரு குடும்பமாய் எண்ணுனோமே. जेम्स के पहचान है ஜெம்ஸனுடைய அடையாளம் कठिन परिश्रम करना, நாம் கடினமாய் உழைக்க வேண்டும், हमेशा उपलब्ध रहना, எப்பொழுதுமே ஆயத்தமாய் இருக்க வேண்டும், त्याग भरी विचार के साथ सेवा करना, அந்த சாக்ரிஃபிஷியல் மைண்டோட வேலை செய்ய வேண்டும், प्रार्थना पूर्वक हर कामों को करना, ஜெபத்தோடு எல்லா வேலையும் செய்ய வேண்டும், और जो है आज्ञाकारी रहना, கீழ்ப்படிய வேண்டும். ये जेम्स का पहचान है। இது ஜெம்ஸனுடைய அடையாளங்கள். कुछ दिन के पहले मैं गुना भैया के साथ बातचीत किया, சில நாட்களுக்கு முன்பு குணானனோடு பேசினேன். हाँ, तो हम लोग तो गुना भैया को मैं करीब 28 वर्षों से जानता हूँ, நான் குணா அண்ணனை 28 ஆண்டுகளாக அறிந்திருக்கிறேன். ऐसे दिल खोलकर बातचीत करते हैं। உள்ளத்திறந்து பேசுவதுண்டு. तो उन्होंने अपने बारे में कहा, அவர் தன்னை குறித்து சொன்னார், भाई आज तक हमारे बड़े भैया जो कहे हैं उसमें से एक भी चीज को मैं कभी ना कहा। சகோதரனே, பெரிய அண்ணன் இதுவரைக்கும் என்னெல்லாம் சொன்னாங்களோ ஒரு காரியத்து கூட முடியாதுன்னு சொன்னதில்லை, இல்லன்னு சொன்னதில்லை. जो भी कहते हैं, என்னெல்லாம் சொன்னாங்களோ, क्योंकि वो हमारा बड़ा भैया है, ஏனென்றால் அவர் நமக்கு பெரிய அண்ணன், वो इज्जत वो आदर देते हैं, அவர்களை மதிக்கிறோம், इसलिए हम मानते हैं। ஆகையினால கேட்கிறோம். ये विचार पुराने लोग सबों के पास पाया गया था, இந்த எண்ணம் பழையவர்கள் எல்லாருக்குள்ளேயும் இருக்கும். आज जो नए पीढ़ी के सेवक लोग पाए जाते हैं, இன்னைக்கு இப்பொழுது வந்த ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள். छोटा एक ट्रांसफर करना भी मुश्किल हो जाता है। ஒரு சிறிய டிரான்ஸ்ஃபர் பண்ணினா கூட கடினமான விஷயம். इतना जो है जो दिमाग को तोड़ना पड़ेगा, அவ்வளவாய் மனதில் கால்குலேட் பண்ணி தான் செய்யணும். तो वो कुछ न कहीं ना कहीं वो मूल्य को हमने भूल गया, எங்கேயோ அதனுடைய மதிப்புகளை இழந்து விட்டோமோ, बड़े लोगों को आदर करने का उस बात को भूल बैठा। பெரியவர்களை நாம் மதிக்கிற அந்த பழக்கத்தை விட்டோமோ. आज जो है कई लोग जो है आराम से तर्क वितर्क कर देते हैं, இன்றைக்கு अनेகர் சின்ன விஷயத்தையும் விவாதமாய் பேசிக் கொள்கிறார்கள். अशब्दों को इस्तेमाल करना आम बात हो गई है। அது என்ன காரியம் பேசக்கூடாதோ பேசுவது பொதுவானதாய் விட்டது. हमने अपने मूल्य को खो बैठा, தன்னுடைய மதிப்பை வேல்யூஸை இழந்திருக்கிறார்கள். हमने अपने मूल्य को खो बैठा, நாம் நம்முடைய வேல்யூஸை இழந்திருக்கிறோம். क्या हमने अपने पहचान को भूल गया, என்ன நாம் நம்முடைய அடையாளத்தை மறந்து விட்டோமோ, क्या हम दूसरे विचार में बदल गए हैं, அல்லது வேற எண்ணமுடையவர்களாய் மாறிவிட்டோமோ. परमेश्वर कहता है, தேவன் சொல்லுகிறார், मैं फिर से उस प्रकार बनाने जा रहा हूँ, திரும்ப நான் அப்படி கட்ட போகிறேன். जैसे गिरा हुआ दाऊद के डेरा को फिर से खड़ा किया, எப்படி விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்ப கட்டினேனோ, तो हमारे दल को भी परमेश्वर उस विचारधारा के साथ, मूल्य के साथ, पहचान के साथ, शान और शोभा के साथ खड़ा करने के लिए वायदा करता है। நம்முடைய குழுவையும் கூட அதே ஒரு மதிப்போடு அதே ஒரு நல்ல ஷைனிங்கோட திரும்ப கட்ட வாக்கு பண்ணுகிறார். तीसरा, மூன்றாவது ऐसे नबी का पुस्तक, ऐसे नबी का पुस्तक ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 55 अध्याय 1 से 3 तक पढ़ेंगे। 55 1 முதல் 3. और सब प्यासे लोगों, पानी के पास आओ, और जिनके पास रुपया ना हो तुम भी आकर मोल लो और खाओ। दाख मधु और दूध बिन रुपयों और बिना दाम की आकर ले लो।
जो भोजन वस्तु नहीं है उसके लिए तुम क्यों रुपया लगाते हो, और जिससे पेट नहीं भरता उसके लिए क्यों परिश्रम करते हो। मेरी ओर कान लगाकर सुनो, तब उत्तम वस्तुएं खाने पाओगे और चिकनी चिकनी वस्तुएं खाकर संतुष्ट हो जाओगे। कान लगाओ और मेरे पास आओ, सुनो, तुम सब जीवित रहोगे और मैं तुम्हारे साथ सदा की वाचा बांधूंगा, अर्थात दाऊद पर की अटल करुणा की वाचा। ஓ தாகமாக இருக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் தண்ணீர் அண்டைக்கு வாருங்கள், பணம் இல்லாதவர்களே நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். நீங்கள் வந்து பணமும் இன்றி விலையும் இன்றி திராட்சரசமும் பாலும் கொள்ளுங்கள். நீங்கள் அப்பம் அல்லாததற்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பானேன். நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மா கொழுப்பான பதார்த்தத்தினால் மகிழ்ச்சியாகும். உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மா பிழைக்கும். தாவீதுக்கு அருளின் நிச்சயமான கிருபையிலே உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாய் ஏற்படுத்துவேன். परमेश्वर नाम को स्तुति महिमा होवे। தேவநாமத்துக்கு மகிமை. यहाँ पे परमेश्वर कहता है, கர்த்தர் சொல்லுகிறார், तुम्हारे साथ सदा की वाचा बांधूंगा, நான் உங்களோடு நித்திய உடன்படிக்கை ஏற்படுத்துவேன். अर्थात दाऊद पर की अटल करुणा की वाचा। தாவீதுக்கு அருளின் நிச்சயமான கிருபைகளை குறித்த தர உடன்படிக்கை. तीसरा மூன்றாவது रेस्टोरेशन का तीसरा अर्थ है, पहलू है அந்த ரெஸ்டோரேஷனுடைய மூன்றாவது அர்த்தம் என்ன? मेक इट बेटर। மேக் இட் பெட்டர். पहले मैंने कहा முதலாவது நான் சொன்னேன், रिकवर व्हाटएवर यू हैव लॉस्ट, நீங்கள் இழந்தவைகள் जो खोए हैं उसको प्राप्त कर लेंगे। நீங்கள் இழந்தவைகளை பெறக்கூடிய ஒன்று. दूसरा रीबिल्ड इट बैक लाइक एर्लियर, அதாவது இரண்டாவது என்ன? முன்னே எப்படி இருந்ததோ அதே மாதிரி திரும்ப அமைக்கிற காரியம். तीसरा மூன்றாவது मेक इट बेटर, மேக் இட் பெட்டர், और उसको बेहतर बनाओ, இன்னும் சிறப்பாக செய்ய வேண்டும். तो परमेश्वर यहाँ पे क्या कहता है? கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? तो दाऊद के लिए मैं जो करुणा दिखाया उस करुणा को सदा के लिए तुम्हारे लिए दिखाऊंगा। தாவீதுக்கு அருளின நித்தியமான கிருபைகளை உங்களுக்காக உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறேன். परमेश्वर आपको स्तुति महिमा होवे। தேவ நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. जब हम बाइबल में देखते हैं, வேதத்தில் வாசிக்கும்போது वो हमारे बारे में इस प्रकार कहता है நம்மை குறித்து அவர் இப்படி சொல்லுகிறார், कि हम एक नई वाचा के सेवक के रूप में, लोह के रूप में पाए जाते हैं। நாம் ஒரு புதிய உடன்படிக்கையின் ஊழியக்காரர்களாக ஜனங்களாக காணப்படுகிறோம். हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। क्या आप सुन रहे हैं? கேக்குறீங்களா? ध्यान दीजिए। நல்லா கவனிங்க. तो पौलुस कहता है, பவுல் சொல்லுகிறார், हम जो नया नियम के विश्वासी हैं, நாம் புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளா இருக்கிறோமே, नई वाचा के अंतर्गत में पाए जाते हैं। புதிய உடன்படிக்கையின் ஆதீனத்துக்குள்ளே இருக்கிறோம். उस नई वाचा के बारे में वो क्या कहता है? அந்த புதிய உடன்படிக்கை குறித்து அவர் என்ன சொல்லுகிறார்? वो अधिक महिमा में है, அது அதிக மகிமைக்குரியதா இருக்கிறது. मूसा के द्वारा जो पुरानी वाचा, जिसको हम पुराना नियम में देखते हैं, பழைய ஏற்பாட்டிலே மோசேக்கு மூலமாய் கொடுக்கப்பட்ட அந்த பழைய உடன்படிக்கையை பார்க்கும்போது उसकी महिमा से नई वाचा की महिमा कई गुना अधिक है। அதனுடைய மகிமை காட்டிலும் புதிய உடன்படிக்கையின் மகிமை அதிக மகிமை உள்ளது. इसलिए जब परमेश्वर के लोग परमेश्वर के मंदिर को दोबारा बनाए थे, ஆகையினாலே தேவ ஜனங்கள் தேவ ஆலயத்தை திரும்ப கட்டுகிற போது वहां पे इस प्रकार लिखा है, அங்கே இப்படி எழுதி இருக்கிறது, पहला मंदिर की महिमा से पिछले मंदिर की महिमा अधिक होती है। முந்தைய ஆலயத்தின் மகிமையை காட்டிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை அதிகமாக இருக்கும். इसलिए नया नियम के विश्वासी हमारी महिमा और अधिक है। ஆகையினாலே புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளாகிய நம்முடைய மகிமை இன்னும் அதிகமாக இருக்கும். यहाँ ऐसे नबी कहता है ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், कि दाऊद के लिए परमेश्वर इस करुणा की वाचा बांधा था, उस वाचा को आपके साथ बांधूंगा। தாவீதுக்கு அருளின் நிச்சயமான கிருபைகளை அல்லது அந்த உடன்படிக்கையை உங்களுக்கும் நான் ஏற்படுத்துகிறேன். यदि हम दाऊद के जीवन को देखेंगे, தாவீதின் வாழ்க்கையை பார்த்தால் दूसरा सामुएल 7 अध्याय 8 से 16 तक पढ़ेंगे। 2 சாமுவேல் 7வது அதிகாரம் 8 இருந்து 16 வரைக்கும் பார்த்தால், दूसरा सामुएल 7 अध्याय 8 से 16 तक हम जल्दी से पढ़ेंगे। 2 சாமுவேல் 7 8 இருந்து 16 வரைக்கும் சீக்கிரமாய் வாசித்து விடலாம். इसलिए अब तुम मेरे दास दाऊद से ऐसा कह, सेनाओं का यहोवा यो कहता है कि मैंने तो तुझे भेड़शाला से और भेड़ बकरियों के पीछे पीछे फिरने से इस मनसा से बुला लिया कि तू मेरी प्रजा इस्राएल का प्रधान हो जाए, और जहाँ कहीं तू आया गया वहाँ वहाँ मैं तेरे संग रहा,
और तेरे समस्त शत्रुओं का तेरे सामने से नाश किया है। फिर मैं तेरे नाम को पृथ्वी पर के बड़े बड़े लोगों के नामों के समान महान कर दूंगा, और मैं अपनी प्रजा इस्राएल के लिए एक स्थान ठहराऊंगा और उसको स्थिर करूंगा कि वह अपने ही स्थान में बसी रहेगी और कभी चलायमान ना होगी, और कुटिल लोग उसे फिर दुख ना देने पाएंगे जैसा कि वे पहले करते थे। वरन उस समय से भी जब मैं अपनी प्रजा इस्राएल के ऊपर न्याय ठहराता था, और मैं तुझे तेरे समस्त शत्रुओं से विश्राम दूंगा। यहोवा तुझे ये भी बताता है कि यहोवा तेरे घर बनाए रखेगा। जब तेरी आयु पूरी हो जाएगी और तू अपने पुरखाओं के संग सो जाएगा, तब मैं तेरे निज वंश को तेरे पीछे खड़ा करके उसके राज्य को स्थिर करूँगा। तेरे नाम का घर वही बनवाएगा, और मैं उसकी राजगद्दी को सदैव स्थिर रखूँगा। मैं उसका पिता ठहरूँगा और वह मेरा पुत्र ठहरेगा। यदि वो अधर्म करे तो उसे मनुष्य के योग दंड से और आदमियों के योग मार से ताड़ना दूंगा, परंतु मेरी करुणा उस पर से ऐसी ना हटेगी जैसे मैंने शाऊल पर से हटा ली थी और उसको तेरे आगे से दूर किया था। वरन तेरा घराना और तेरा राज्य मेरे सामने सदा अटल बना रहेगा, तेरी गद्दी सदैव बनी रहेगी। 15-16 நான் வாசிக்கிறேன் தமிழிலே. உனக்கு முன்பாக நான் தள்ளிவிட்ட சவுலினிடத்திலிருந்து என் கிருபையை விலக்கினது போல அவனை விட்டு விலக்க மாட்டேன். உன் வீடும் உன் ராஜ்யமும் என்றென்றைக்கும் உனக்கு முன்பாக ஸ்திரப்பட்டிருக்கும், உன் ராஜாசனம் என்றென்றைக்கும் நிலை பெற்றிருக்கும் என்கிறார் என்று கர்த்தர் சொன்னார். परमेश्वर नाम को स्तुति महिमा होवे। தேவ நாம மகிமை. एक दिन दाऊद अपने घर में रहता है। இங்கு தாவீது தன்னுடைய வீட்டில் இருக்கிறான். वो नातान भविष्यवक्ता से मुलाकात करता है। அவன் நாத்தான் தீர்க்கதரிசியை சந்திக்கிறான். तो नातान भविष्यवक्ता से अपने दिल खोलकर अपने जो लालसा को चाहत को प्रकट करता है। இங்கு தாவீது என்பவன் நாத்தானிடத்திலே தீர்க்கதரிசியிடத்திலே உள்ளம் திறந்து உள்ளத்திலே காணப்படுகிற விருப்பங்களை சொல்லுகிறான். परमेश्वर के लिए, उस महिमामय परमेश्वर के लिए एक मंदिर बनाने के लिए चाहता हूं। நான் அந்த மகிமையான தேவனுக்கு ஒரு ஆலயத்தை கட்ட விரும்புகிறேன். आप सारी घटना को अच्छी तरह से जानते हैं। இதையெல்லாம் நீங்கள் அறிவீர்கள். जब उसके बाद அதற்கு பின்பு परमेश्वर नातान नबी से दाऊद से कहने के लिए जो संदेश दिया, தேவனாய கர்த்தர் நாத்தான் நபியினிடத்திலே தாவீதுக்கு சொல்ல வேண்டிய அந்த செய்திகள் இருக்கிறதே, उसी को ही हम पढ़े थे। அதைத்தான் நாம் இங்கே வாசித்தோம். यहाँ पे वो क्या कहता है, அங்கே அவன் என்ன சொல்லுகிறான்? आपको मैं बेडशाला से उठाकर एक बहुत बड़ा महान राजा के रूप में ठहराया। நான் உன்னை ஆட்டு மந்தையிலிருந்து பிரித்தெடுத்து ஒரு பெரிய ராஜாவாக அமர்த்தினேன். जहां जहां युद्ध के लिए गया, सारे जहां तुम्हें विजय दिया। யுத்தம் பண்ணின எல்லா இடத்திலும் வெற்றியை நான் கொடுத்தேன். तेरे नाम को मैं बड़ा बनाया। உன்னுடைய பெயரை பெருமைப்படுத்துகிறேன். अभी तुम एक मंदिर बनाने के लिए चाहते हो, நீ இப்பொழுது ஒரு ஆலயம் கட்ட விரும்புகிறாய். परंतु तुम मंदिर नहीं बनाओगे। நீ கட்ட மாட்டாய். तेरा पुत्र सुलेमान उस काम को करेगा। உன் குமாரனாகிய சாலமோன் செய்வான். ऐसा कहने के बाद அப்படி சொன்ன பின்பு एक और बात को कहता है। இன்னொரு காரியத்தையும் சொல்லுகிறார். वो क्या कहता है, என்ன அது? कि जैसे साउल से मैंने अपनी करुणा हटाया, उस प्रकार तेरे और तेरे पुत्रों के जीवन से अपनी करुणा कभी हटाऊंगा नहीं। சவுலிடத்திலிருந்து என் கிருபையை விலக்கினது போல உன்னை விட்டு உன்னுடைய குமாரனை விட்டு என்னுடைய கிருபையை விலக்க மாட்டேன். और मेरे सामने तेरा घराने और तेरा राजगद्दी सदैव बना रहेगा। உன் வீடும் உன் ராஜ்யமும் என்றென்றைக்கும் உனக்கு முன்பாக ஸ்திரப்பட்டிருக்கும். परमेश्वर नाम को स्तुति महिमा होवे। தேவ நாமத்துக்கு மகிமை. 16 वचन में पढ़ते हैं, 16 வாசிக்கிறோம். तेरा घराना और तेरा राज मेरे सामने सदा अटल बना रहेगा, तेरी गद्दी सदैव बनी रहेगी। உன் வீடும் உன் ராஜ்யமும் என்றென்றைக்கும் உனக்கு முன்பாக ஸ்திரப்பட்டிருக்கும், உன் ராஜாசனம் என்றென்றைக்கும் நிலை பெற்றிருக்கும். इस वाचा के चलते ही यीशु मसीह दाऊद का पुत्र कहला जाते हैं। இந்த உடன்படிக்கை வாக்குத்தத்த நிமித்தமே இயேசு கிறிஸ்து தாவீதின் குமாரன் என்று அழைக்கப்படுகிறார். इस वाचा के चलते ही यीशु मसीह जब इस संसार में आकर राज करेगा, இந்த உடன்படிக்கையினாலேயே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து ஆளுகை செய்யும்போது दाऊद के राजगद्दी में बैठकर वो शासन करेगा। தாவீதின் சிங்காசனத்தில் அமர்ந்து ஆளுகை செய்வார். यहाँ पे हम क्या देखते हैं, இங்கே நாம் பார்க்கிறது என்ன? वो परमेश्वर कहता है कि मैं
अपनी जो करुणामय दया तेरे लिए प्रकट करूंगा। இங்க கர்த்தர் சொல்லுகிறார், என்னுடைய கிருபை என்னுடைய தயவை உனக்கு நான் வெளிப்படுத்துவேன். कि जैसे हम यशायाह 55 में देखे थे, இதை நாம் எப்படி ஏசாயா 55 பார்த்தோமோ, कि दाऊद के साथ जो मैं करुणामय वाचा अटल के लिए मैं बनाया, தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகள் என்று वो சொல்லப்பட்டிருக்கு. वाचा जो है अटल बनी रहेगी, அந்த கிருபைகள் நிச்சயமாய் वो நிலைத்திருக்கும். कभी खत्म नहीं होगी, அது ஒருபோதும் ஒழியாது. वो हमेशा के लिए स्थायी रूप में पाई जाती है। என்றென்றைக்கும் நிலைத்திருக்கக்கூடிய கிருபை. तो परमेश्वर आज हमसे भी कहता है, இன்னைக்கு கர்த்தர் நம்மிடத்துல சொல்லுகிறார், जैसे मैं दाऊद को अपने फेवर दिया, वही फेवर मैं आपको भी दूंगा। எப்படி தாவீதுக்கு நான் ஃபேவர் பண்ணினேனோ அப்படியே உங்களுக்கும் நான் ஃபேவர் பண்ணுவேன். ये फेवर अंग्रेज शब्द को डिक्शनरी में उसका अर्थ हम समझेंगे। இந்த ஃபேவர் என்ற ஆங்கில சொல்லின் அர்த்தத்தை நாம் அகராதியிலே பார்த்தால், एक अर्थ है टेकिंग द साइड ऑफ वन पर्सन, அதாவது டேக்கிங் த சைட் ஆஃப் அந்த மனிதனுக்கு பட்சமாய் பேசுவது, एक व्यक्ति का पक्ष में रहना। ஒரு மனிதனுக்கு பட்சத்திலே நாம் இருந்து விடுவது. और दूसरा अर्थ है ग्रेसियस काइंडनेस, இரண்டாவது கிரேசியஸ் கைண்ட்னஸ் என்பது करुणामय एक अनुग्रह या दया कह सकते हैं। கிருபை நிறைந்த தயவு பாராட்டல். तीसरा अर्थ इस प्रकार दिया है, மூன்றாவது அர்த்தம் यह स्पेशल प्रिविलेज, ஸ்பெஷல் பிரிவிலேஜ், एक विशेष सौभाग्यता। விசேஷமான ஸ்லாக்கியம். हम परमेश्वर के संतान के रूप में रहना ही एक बहुत बड़ा सौभाग्य நாம் है। தேவ பிள்ளையாய் இருப்பதே ஒரு பெரிய ஸ்லாக்கியம் அல்லோ. परमेश्वर का सेवक कहलाना एक सौभाग्यता है। தேவ ஊழியராய் அழைக்கப்படுவது எவ்வளவு ஸ்லாக்கியம். उसके बावजूद परमेश्वर ये कहता है, அப்படி அதற்கு பின்பும் கர்த்தர் சொல்கிறார், मैं तेरे लिए एक विशेष सौभाग्यता दूंगा, நான் உங்களுக்கு ஒரு விசேஷித்த பாக்கியத்தை अपनी தருகிறேன். करुणामय दया को प्रकट करूंगा। ஒரு கருணை நிறைந்த தயவை जैसे வெளிப்படுத்துவேன். मैं दाऊद उनके घराने को प्रकट किया, தாவீதுடைய வீட்டாருக்கும் அவனுக்கும் சொன்னது போல, वो करुणामय दया तेरे जीवन से कभी हटेगा नहीं। அந்த கருணை நிறைந்த தயவு உங்க விட்டு விலகாது. वो हमेशा जो है वो बने रहेगा, அது எப்பொழுதுமே நிலைத்திருக்கும், स्थिर रहेगा। அது ஸ்திரமா இருக்கும். जब मैं इसको कहता हूँ, நான் இதை சொல்லுகிற போது एक और घटना मुझे याद आ रहा है। இன்னொரு சம்பவம் ஞாபகத்துக்கு வருகிறது. उत्पत्ति 26 अध्याय ஆதியாகமம் 26வது அதிகாரம் 22 वचन को पढ़ेंगे। 22 வாசித்தால், जरूर हम इस वचन से इसके पहले का वचन पढ़े थे। நாம் இதற்கு முன்பதாக இதற்கு முன்னே இருக்கிற வசனத்தை வாசித்தோம். ईसाका जैसे इब्राहिम का जो खोदा हुआ कुओं को फिर से खोदा, उसको पढ़े थे। ஈசாக்கு அங்கே ஆபிரகாம் அங்கே வெட்டின அந்த துறவுகள் மற்ற காரியங்கள் மூடி போட்ட காரியங்கள் எல்லாவற்றையும் திரும்ப கட்டினான். यहाँ 22 वचन को फिर से पढ़ेंगे। 22 திரும்ப வாசிக்கலாம். तब उसने वहाँ से निकलकर एक और कुआं खुदवाया और उसके लिए उन्होंने झगड़ा ना किया, इसलिए उसने उसका नाम यह कहकर रहोबोत रखा। अब तो यहोवा ने हमारे लिए बहुत स्थान दिया है और हम इस देश में फूले फलेंगे। பின்பு அவ்விடம் விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினான். அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்பொழுது அவன், நாம் தேசத்தில் பழுகும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகோபோத் என்று பெயரிட்டான். मैंने कहा था फिलिस्ती देश से हटकर गरार में आकर वहां पे वो अपने छावनी डाला करके कहा था। நான் சொன்னேன், பெலிஸ்தியர் தேசத்தை விட்டுவிட்டு அந்த கேரார் ஊருக்கு வந்து அங்கே அவன் தன்னுடைய பாளையத்தை வைத்தான். उनके पिता जो कुआं पहले खोदे हुए थे, जिसको फिलिस्ती लोग मिटा दिया था, उसको फिर से खोदा करके मैंने कहा। அவனுடைய தகப்பன் வெட்டின துறவுகள் பெலிஸ்தியர்கள் மூடி போட்டார்கள், அவைகளை திரும்ப இவன் தோண்டினான் என்று. यदि 21 वचन को पढ़ेंगे, 21 வாசித்தால் आप देख सकते हैं அங்கே பார்த்தால் वो और 2 नया कुआं वहां खोद रहे हैं। அவர்கள் வேறு 2 துறவை வெட்டினார்கள். तो इस समय में फिलिस्ती लोग वहां पहुंच गए। இப்பொழுது பெலிஸ்தியர்கள் அங்கே வந்து விட்டார்கள். उस कुओं को वे लोग मिटाया नहीं, அந்த துறவை அவர்கள் மூடி போடவில்லை, परंतु झगड़ा किया। ஆனால் வாக்குவாதம் ये பண்ணினார்கள். हमारा होना चाहिए, இது நமக்காக இருக்க ये வேண்டும், आपको नहीं देख सकता हूं। உங்களை நான் பார்க்க முடியாது. ये वहां से आगे बढ़ के, ஒருவேளை அங்கிருந்து முன்னேறி போய் जैसे हम 22 वचन में हम लोग देखते हैं, 22 நாம் பார்த்தது போல वहां लिखा है, அங்கே இருக்கிறது. तब उसने वहां से कूच करके एक और कुआं खुदवाया और उसके लिए उन्होंने झगड़ा नहीं किया। பின்பு அவ்விடம் விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினான், அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. सो उसने उसका नाम ये कहकर रहबोत रखा कि अब तो यहोवा ने हमारे लिए बहुत स्थान दिया है
और हम इस देश में फूले फलेंगे। அப்பொழுது அவன் நாம் தேசத்தில் பலுகும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகோபோத் என்று பெயரிட்டான். वहां उस जहां को वो रेहोबोत करके नाम रखा। அந்த இடத்துக்கு ரெகோபோத் என்று பெயரிடுகிறார். क्यों रेहोबोत करके नाम रखा? ஏன் ரெகோபோத் என்று சொன்னான்? अभी फूलने फलने के लिए परमेश्वर एक जो है उपयुक्त वातावरण, एक फेवरेबल एनवायरनमेंट क्रिएट किया है। இப்பொழுது கர்த்தர் நாம் பலுகும்படிக்கு ஒரு ஃபேவரபிள் சூழ்நிலையை உண்டாக்கி இருக்கிறார். हम जो है बढ़ने के लिए और फैलने के लिए एक जो है अनुकूल वातावरण यहाँ पे पैदा किया है। நாம் பெருகும்படிக்கு வளரும்படிக்கு ஒரு அனுகூலமான சூழ்நிலை உண்டாயிருக்கிறது. ये जहाँ हमारे लिए अच्छा है, இது நமக்கு நலம். यहाँ पे रहेंगे, இங்கே இருப்போம், यहाँ फूलेंगे फलेंगे, இங்கே பலுகி और பெருகுவோம், बड़ा होते जाएंगे। நாம் பெரியதா மாறுவோம். इसलिए उसको रेहोबोत करके रखा। ஆகையால் அதை ரெகோபோத் என்று பெயரிட்டான். प्यारो, आज परमेश्वर कहता है இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், हमें भी उसी प्रकार अनुकूल वातावरण देने वाला है, தேவன் நமக்கும் அப்படிப்பட்ட அனுகூலமான ஒரு சூழ்நிலை கொடுப்பார். और हमारे दर्शन को बढ़ाने के लिए, நம்முடைய தரிசனத்தை விரிவாக்க, और बढ़ते जाने के लिए, இன்னும் பெருக, जितने काम किए हैं उसे कई गुना काम देखने के लिए, எவ்வளவு ஊழியம் செய்தனோ அதை பல மடங்காய் இன்னும் செய்ய, इसको इसहाक ने रेहोबोत करके कहा। எதை ஈசாக்கு ரெகோபோத் என்று वो அழைத்தானோ परमेश्वर हमारे लिए भी उस प्रकार काम करने जा रहा அதே है, கர்த்தர் நமக்காகவும் அப்படியே கிரியை செய்வார். क्योंकि वो कहता है ஏனென்றால் அவர் சொல்லுகிறார், दाऊद के लिए मैं अपने करुणामय दया दिखाई, वो मैं आपको दिखाऊंगा। தாவீதுக்கு நிச்சயமான கிருபைகளை அளித்தேனே அதை உங்களுக்கும் அளிப்பேன். एक बार बड़े भी अपने प्रचार में एक बात कहे थे। ஒருமுறை பெரிய அண்ணன் தன்னுடைய பிரசங்கத்தில் ஒரு காரியத்தை சொன்னார்கள். वो वेदनायम शास्त्रियार के बारे में कहे थे। வேதநாயகம் சாஸ்திரியாரை குறித்ததான குறிப்பு. तमिल लोग उसको उनको ना जानते होंगे। தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் அவரை அறிந்திருப்பார்கள். मैं उनके गीत को बहुत ही प्यार से सुनता हूँ। அவருடைய பாடலை அதிகமாய் விரும்பி நான் கேட்பேன். तो वेदनायम शास्त्रियार के जो बाप दादा के बारे में कहे थे, வேதநாயகம் சாஸ்திரருடைய முன்னோர் பெற்றோர் அவர்களை குறித்து சொன்னார்கள். जो पहला जो वेदनायम शास्त्रियार है, முன்னே முதல்ல இருந்த வேதநாயகம் சாஸ்திரியார் वो तंजावुर के राजा के राजमहल में वो कवि के रूप में काम करते थे। அவர் தஞ்சாவூர் அந்த இடத்திலே அரச அரண்மனையில இருந்து அவர் ஒரு கவியாக இருந்தார். उस वक्त में वो मैं प्रभु यीशु मसीह छोड़कर, परमेश्वर छोड़कर और राजाओं के लिए गीत नहीं गाऊंगा करके वो पूरे अपने जीवन को प्रभु यीशु मसीह के लिए सौंपे थे। அப்பொழுது அந்த சாஸ்திரியார் அந்த இடத்திலே நான் வேற யாருக்கும் கவிதையோ பாடலோ பாட மாட்டேன் இயேசுவை தவிர என்று ஒப்பு கொடுத்தார். मैं सारी कहानी को बताने नहीं जा रहा हूं, எல்லாவற்றையும் சொல்ல நான் விரும்பவில்லை. एक वक्त में उन्होंने अपने जीवन में इस प्रकार परमेश्वर से प्रार्थना की। ஒரு முறை அவர் தன்னுடைய வாழ்க்கையில இப்படியாக கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினார். हे परमेश्वर, கர்த்தாவே, मेरे घराने में உம்முடைய வீட்டிலே हर पीढ़ी में एक जन होना चाहिए, ஒவ்வொரு அந்த சந்ததியிலேயும் ஒருவர் இருக்க வேண்டும், आपकी स्तुति प्रशंसा गुणगान गाने के लिए। உம்முடைய துதியையும் மகிமையும் சொல்லி வர. तो बड़े भैया ने अपने संदेश में कहे थे, பெரியண்ணன் தன்னுடைய பிரசங்கத்தில் இப்படி சொன்னார், परमेश्वर उस बात को आज तक पूरा करते आ रहा है। தேவனாய கர்த்தர் அந்த காரியத்தை இன்றைய வரைக்கும் நிறைவேற்றி வருகிறார். अभी जो वर्तमान वेदनायम शास्त्रियार है இப்பொழுது இருக்கிற வேதநாயகம் சாஸ்திரியார், और उनका बेटा जो क्लेमेंट शास्त्रियार है, அவருடைய குமாரன் கிளமெண்ட் சாஸ்திரியார், मैं दोनों को देखा हूँ। ரெண்டு பேரையும் நான் பார்த்திருக்கிறேன். दोनों उतने लंबे चौड़े हैं। அவர்களும் அவ்வளவு உயரமானவர்கள். कभी उनको वो गीत गाएंगे, அவர்கள் பாடும்போது क्या ये बाप गा रहा है या बेटा गा रहा है पहचानना थोड़ा मुश्किल होता है। அப்பா பாடுறாரா மகன் பாடுறானா என்று சொல்லி நம்ம அறிந்து கொள்ள முடியாது. देखिए, वो तो अपने जो लालसा को प्रकट किया, प्रभु से विनती किया, प्रभु एक बेटा दीजिए ताकि तेरा गुणगान और गीत गा सके। முதலாவது இருந்தவர் விருப்பத்தை ஆண்டவரிடத்தில் சொன்னார், ஆண்டவரே ஒரு குமாரன் வேண்டும், சந்ததி சந்ததியாய் வேண்டும், உம்முடைய துதி பாடலை சொல்லி வர. कोई जरूरी नहीं है वही आवाज जो पिता के लिए है बेटा के लिए भी हो। இது என்ன அவசியம்? அதே தகப்பனுக்கு இருந்த அதே குரல் மகனுக்கு இருக்கணுமா? उसी प्रभावशाली से गीत गाएं, प्रचार करें, बाजा बजाएं, அதே தாக்கத்தோடு கூட அதே வல்லமையோடு கூட அந்த வாத்திய கருவியை மீட்டு சொல்லுவதற்கு என்ன அவசியம்? जब जो पिता और बेटा दोनों गाते हैं, बजाते हैं, அப்பாவும் மகனும் அவர்கள் பாடும் போதோ வாசிக்கும் போதோ आप चकित हो जाएंगे। நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. दोनों का कोई फर्क दिखाई नहीं पड़ेगा। வித்தியாசமே தெரியாது. कारण क्या है? காரணம் परमेश्वर की दया। தேவனுடைய இரக்கம்.
जब उन्होंने मांगा அவர் கேட்டார், परमेश्वर का फेवर उनके ऊपर प्रकट हुआ। தேவனுடைய ஃபேவர் அவருக்காக வெளிப்பட்டது. परमेश्वर उनके ऊपर अपने दयावन दृष्टि लगाया। தேவன் அவர் மேலே தன்னுடைய தயவுள்ள பார்வையை வைத்தார். उन्होंने जो कुछ मांगा அவர் கேட்டவை எல்லாம் आज तक उसको पूरा करते आ रहा है। இன்றைய வரைக்கும் அது காணப்பட்டு வருகிறது. परमेश्वर मेरे प्यारो, பிரியமானவர்களே, वही परमेश्वर आज हमसे भी वायदा करता है। அதே தேவன் நம்மிடத்திலும் வாக்கு பண்ணுகிறார். जिन करुणामय अनुग्रह को, जिस करुणामय अनुग्रह को मैं दाऊद के लिए नित्य वाचा के रूप में दिया, எந்த நித்திய கிருபைகளை நான் தாவீதுக்காக என்றைக்கும் இருக்கிற உடன்படிக்கையாக வைத்தேனோ वही करुणा को, அதே கருணையை, वही அதே दया இரக்கத்தை को आप सबों के लिए मैं दे रहा हूँ। உங்கள் அனைவருக்கும் நான் கொடுக்கிறேன். जैसे मैंने कहा, நான் தான் சொன்னேன், आने वाले दिन में வரும் நாட்களிலே परमेश्वर हमें एक अनुकूल वातावरण देने जा रहा है, தேவன் நமக்கு ஒரு அனுகூலமான சூழ்நிலையை கொண்டு வருவார். ताकि हम और बलवंत हो जाए, இன்னும் பலப்படத்தக்க, और फूले फले, இன்னும் பலுகி और பெருக, परमेश्वर के महिमामय काम को देख सके। இன்னும் தேவனுடைய மகிமையான கிரியைகளை காண परमेश्वर हमें कितने उन्नति में ले गया करके हम चकित होकर उनको सुधी प्रशंसा कर सके। தேவன் நம்மை எவ்வளவாய் மேன்மைப்படுத்தியிருக்கிறார் என்று சொல்லி ஆச்சரியப்பட்டு அவரை துதிக்க அளவுல. हालेलुया, हालेलुया। क्या आप विश्वास करते हैं? நீங்கள் क्या விசுவாசிக்கிறீர்களா? आप चाहते हैं परमेश्वर इन सारी वायदाओं को मेरे जीवन में, हमारे जीवन में पूरा करें? தேவன் விரும்புகிறீர்களா? இந்த எல்லா வாக்கு நீங்கள் விரும்புகிறீர்களா? தேவன் இந்த வாக்குத்தத்தத்தை என்னுடைய எல்லாருடைய வாழ்க்கையில் நிறைவேற்ற வேண்டும். यदि आप विश्वास करते हैं तो जोर से हालेलुया बोलिए। விசுவாசிக்கிறவர்கள் சத்தமாய் அல்லேலூயா சொல்லலாமா? परमेश्वर नाम को स्तुति महिमा हो। தேவ நாமத்துக்கு மகிமை. लेकिन ஏசாயா नबी के पुस्तक वहां 55 अध्याय वहां समाप्त नहीं हुआ। ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 55வது அதிகாரம் அங்கேயே நிறுத்தவில்லை. वहां उसका तीसरा वचन को फिर से पढ़ेंगे। 55 अध्याय उसका तीसरा वचन। 55 ஏசாயா 3வது வசனத்தை திரும்ப வாசியுங்கள். कान लगाओ और मेरे पास आओ, सुनो तब तुम जीवित रहोगे, और मैं तुम्हारे साथ सदा की वाचा बांधूंगा, अर्थात दाऊद पर की अटल करुणा की वाचा। हाँ, உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மா பிழைக்கும். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபையிலே உங்களுக்கு நித்திய உடன்படிக்கை ஏற்படுத்துவேன். यहाँ पे परमेश्वर कहता है, கர்த்தர் சொல்கிறார் இங்கே, दाऊद के लिए वो हमेशा के लिए करुणामय वाचा बांधी, उसको मैं आपके लिए दूंगा। தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபையிலே உங்களுக்கு நான் நித்திய உடன்படிக்கை ஏற்படுத்துவேன். उसको कहने के पहले அதை சொல்வதற்கு முன்பு वो हमसे एक चीज चाहता है। அவர் நம்மிடத்திலே ஒன்றை விரும்புகிறார். हम एक काम को करना पड़ेगा। நாம் ஒரு வேலை செய்ய வேண்டும். यदि परमेश्वर इस वाचा को हमारे जीवन में पूरा करना है तो தேவன் இந்த வாக்குத்தத்தத்தை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்ற வேண்டும் என்றால், परमेश्वर अपने फेवर को हम सबों के जीवन में, सेवकाई में प्रकट करना है तो தேவன் தன்னுடைய தயவை நம்ம மேலே ஊழியத்திலே வெளிப்படுத்த வேண்டும் என்றால் हम भी कुछ करना पड़ेगा। நாமும் ஒன்றை செய்ய வேண்டும். उसको दूसरा और तीसरा वचन में हम लोग देखते हैं। அது 2-3 வசனங்களிலே வாசிக்கிறோம். दूसरा वचन को भी पढ़ेंगे। 2 பார்க்கலாம். जो भोजन वस्तु नहीं है उसके लिए तुम क्यों रुपया लगाते हो, और जिससे पेट नहीं भरता उसके लिए क्यों परिश्रम करते हो? मेरी ओर मन लगाकर सुनो, तब उत्तम वस्तुएं खाने पाओगे और चिकनी चिकनी वस्तुएं खाकर संतुष्ट हो जाओगे। हाँ, परमेश्वर नाम को स्तुति महिमा होवे। தேவ நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். जब आप दूसरा वचन को पढ़ेंगे, 2ஆம் வசனத்தை வாசித்தால் पहला वचन ये कहता है, அங்கே முதலாவது இப்படியாக சொல்கிறது, जो प्यासे हैं वो मेरे पास आओ। 1ஆம் வசனத்திலே ஓ தாகமா இருக்கிறவர்களே என்னிடத்தில் வாருங்கள். जो बिना पैसा, बिना रुपया, मुफ्त में सेंध मेद में लेकर खाओ पीओ करके लिखा है। எழுதப்பட்டிருக்கிறது, நீங்கள் வந்து பணமுமின்றி விலையுமின்றி திராட்சரசம் பாலும் கொள்ளுங்கள். यहाँ लिखा है, जिनके पास रुपया ना हो तुम भी आकर मोल लो और खाओ। இங்கே எழுதப்பட்டிருக்கிறது, பணம் இல்லாதவர்களை நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். ताक मद और दूध बिना रुपया और बिना दाम ही आकर ले लो। பணமின்றி விலையுமின்றி திராட்சரசமும் பாலும் கொள்ளுங்கள். और दूसरा वचन कहता है, வசனம் 2லே जो भोजन वस्तु नहीं है उसके लिए तुम क्यों रुपया लगाते हो? நீங்கள் அப்பம் அல்லாததற்கு பணத்தை ஏன் செலவழிக்கிறீர்கள்? जिससे पेट नहीं भरता उसके लिए क्यों परिश्रम करते हो? திருப்தி செய்யாத பொருளுக்கு ஏன் பிரயாசம் செய்கிறீர்கள்? हालेलुया, हालेलुया। यहाँ यदि आप दूसरा और तीसरा वचन पढ़ेंगे, 2ஆம் 3ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்தால் परमेश्वर हमसे दो बातें कहता है। தேவன் நம்மிடத்தில் 2 காரியத்தை சொல்கிறார். परमेश्वर अपने वायदा पूरा करना है तो हमें दो बातें करना होगा। தேவன் வாக்குத்தத்தத்தை நம்மில நிறைவேற்ற நாம் செய்ய வேண்டிய 2. वो एक क्या है? அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, हम वर्तमान में क्या कर रहे हैं? நாம் இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? जो भोजन वस्तु नहीं है,
அப்பமே இல்ல, உணவே பொருளே இல்ல. जो हमारा शरीर के लिए अच्छा नहीं है, फायदेमंद नहीं है, ऐसे चीजों के लिए अपना पैसा खर्चा कर रहे हैं। நம்முடைய சரீரத்துக்கு நலம் கிடையாது, சுகம் கிடையாது, அதற்காக பணத்தை செலவழிக்கிறோம். और वो क्या कहता है அங்கே அவர் என்ன சொல்கிறார்? कि जिससे पेट नहीं भरता उसके लिए क्यों परिश्रम करते हो। திருப்தி செய்யாத பொருளுக்கு ஏன் பிரயாசத்தை கொடுக்கிறீர்கள்? हिंदी में तो लिखा है जिसे पेट नहीं भरता, இந்தியிலே வயிறு நிரம்பாத ஒரு பொருள்னு சொல்லப்பட்டிருக்கு. तमिल में क्या लिखा है, தமிழ்ல பொருள்ல சொல்லப்பட்டிருக்கு, जिन बातें तुझे संतुष्टि नहीं देता है, எந்த காரியம் உங்களை திருப்தி செய்யாதோ, जिससे जो तुझे तृप्त नहीं करता है, உங்களை திருப்தி செய்யாத பொருள், उसको हटाओ। அதை நீக்கிவிடு. क्या आज ये दोनों चीजें हमारे जीवन में है? இன்றைக்கு இந்த ரெண்டும் நம்முடைய வாழ்க்கையில ஒட்டிக்கிட்டு இருக்கா? क्या व्यर्थ बातों के लिए अपने पैसा को, अपने ताकत को हम खर्चा कर रहे हैं? வியர்த்தமான வீணான காரியங்களுக்கு நம்முடைய எனர்ஜியையும் நம்முடைய பணத்தையும் போடுறோமா? क्या व्यर्थ बातों के लिए हम परिश्रम कर रहे हैं? அல்லது வீணான காரியத்துக்காக உழைச்சு ஓடிட்டு இருக்கோமா? आजकल कई लोग जो है व्यर्थ बातों के पीछे पड़े हुए हैं। இன்றைக்கு अनेகர் வீணான காரியங்களை பின்பற்றி இருக்கிறார்கள். दिन रात उसके लिए काम करते हैं, अनेக இரவு பகலும் ஓடி உழைக்கிறாங்க. सेवा को भूल बैठे हैं, அவர்கள் அந்த ஊழியத்தை மறந்துவிட்டு बुलाहट को भूल बैठे हैं, அழைப்பை மறந்து போனார்கள். परमेश्वर के काम को भूल बैठे हैं, தேவ வேலையை மறந்து போனார்கள். लोगों की जरूरत को भूल बैठे हैं, தேவையானவைகளை மறந்து போனார்கள். लेकिन व्यर्थ बातों के पीछे पड़े हुए हैं। வீணான காரியங்களுக்கு பின்னால இருக்கிறாங்க. मैं कई लोगों के बारे में कह सकता हूँ, நான் அநேகரை குறித்து சொல்ல முடியும். अपने परिश्रम को व्यर्थ बातों के लिए खर्च करते हैं, தன்னுடைய உழைப்பு பிரயாசத்தை வீணாய் செலவழிக்கிறார்கள். जिसके लिए जिससे उनको और दूसरों को कोई लाभ नहीं है। அதனாலே அவங்களுக்கும் ஒண்ணும் இல்ல பிரயோஜனம், மற்றவங்களுக்கும் பிரயோஜனம் இல்ல. दिन रात व्यर्थ बातों के पीछे पड़े हुए हैं। இரவு பகலாய் வீணானவைகளை பின்பற்றுகிறார்கள். परमेश्वर कहता है, கர்த்தர் சொல்லுகிறார், यदि तू मेरे पास आता, நீ என்னிடத்துல வந்தால் मैं मुफ्त में भोजन देता, உனக்கு நான் இலவசமாய் தருவேன். तुम खा के बल पा सकते हो, நீ அந்த உணவை பெற்று தைரியம் அடைய முடியும். तुम खाने के द्वारा तृप्त हो सकते हो, நீ சாப்பிட்டு திருப்தியாக முடியும். परंतु तुम मेरे पास आए बिना ஆனா என்னிடத்துல வராம तो अपने पैसा को खर्चा करते நீ हो, உன் சொந்த பணத்தை செலவழிக்கிற, अपने परिश्रम को वहां पे व्यर्थ खर्चा करते हो, பிரயாசத்தை வீணாய் போடுற, उसे तुम्हें कोई तृप्त नहीं मिलता है, அதுல உனக்கு ஒரு திருப்தி வராது. तुम्हारा पेट भरता नहीं है, அதனுடைய வயிறு நிரம்பாது, सही भोजन भी नहीं मिलता அது है। சரியான ஆகாரமும் கிடைக்காது. आज हम इस हालत में पा जाते हैं। இன்னைக்கு நம்ம நிலைமை அப்படியோ? हम अपने आप को जानने की நம்மை जरूरत நாமே है। ஆராய வேண்டுமே. हम चुपचाप रहें, ऐसे ही परमेश्वर सारी आशीषों को नहीं देता है। நாம் அமைதியா இருந்தால் தேவன் ஆசீர்வாதத்தை கொடுக்க மாட்டார். जहाँ अपने आप को सुधारने की जरूरत है, वहाँ सुधारने की जरूरत है। எங்கே நம்மை சரி செய்ய வேண்டுமோ அங்கே சரி செய்யப்பட வேண்டும். जहाँ हम अपने आप को अर्पण करना हो, अर्पण करने की जरूरत எங்கே है। நாம் நம்மை அர்ப்பணிக்கோமோ அங்கே அர்ப்பணிக்க வேண்டும். और ये हटाने की बातों को, हमसे दूर करने की इस बातों को कह के, இந்த நீக்குதல் அல்லது நம்மை விட்டு வெளியேற்ற இந்த காரியங்களை செய்யும்போது हमारे जीवन में जोड़ने के बातों को वो कहता है। தேவன் நம்முடைய வாழ்க்கையோடு இணைக்கக்கூடிய காரியங்களை उसको சொல்கிறார். हम तीसरा वचन में हम देखते हैं, அதை மூன்றாவது வசனத்துல வாசிக்கிறோம். पढ़ेंगे तीसरा वचन देखेंगे। மூன்றாவது வசனத்துல பாருங்க, 3. कान लगाओ और मेरे पास आओ, உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், सुनो तब तुम जीवित रहोगे। கேளுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள். परमेश्वर चाहता है कि हम परमेश्वर के सम्मुख में जाकर उनसे सुने। தேவன் விரும்புகிறார் நாம் அவருடைய சமூகத்துக்கு சென்று அவரிடத்தில் கேட்க வேண்டும். उनसे हम बातों को प्राप्त करें। அவரிடத்திலிருந்து காரியங்களை நாம் பெற வேண்டும். लिखा है सुनो तब तुम जीवित रहोगे। எழுதப்பட்டிருக்கிறது கேளுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள். हमें कान लगाकर परमेश्वर की बातों को सुनने की जरूरत है। செவிகளை சாய்த்து தேவ காரியங்களை கேட்க வேண்டும். तो बाइबल के अनुसार सुनने का मतलब क्या है? வேதத்தின் அடிப்படையிலே கேட்டல் என்றால் என்ன? सिर्फ सुनना नहीं है, அது கேட்பது மாத்திரமல்ல, आज्ञाकारी होना, கீழ்ப்படிய வேண்டும். पालन करना। அதைக்கு சொல்லு கீழ்ப்படிய வேண்டும். बाइबल के अनुसार वचन को सुनना, अध्ययन करने के मतलब है अपने जीवन में लागू करना। வேதத்தின் அடிப்படையிலே வசனத்தை கேட்டல் அல்லது தியானித்தல் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடித்தல். उसके बिना वचन को सुनना, நாம் அது இல்லாமல் வசனத்தை கேட்டுவிட்டால் उसके மாத்திரம், बिना वचन को अध्ययन करना, அல்லது அதை செய்யாமல் வசனத்தை தியானித்தால் कोई काम का नहीं है। வேலைக்கு உதவாது. यहाँ परमेश्वर कहता है, கர்த்தர் சொல்கிறார், मैं तेरे साथ नित्य वाचा बांधना है, உன்னோடு நித்திய உடன்படிக்கை ஏற்படுத்த வேண்டும் என்றால் अपना
करुणामय दया को प्रकट करना है, கருணை நிறைந்த தயவு உனக்கு வேண்டும் என்றால் जैसे दाऊद के और उनके घराना के लिए मैं दया प्रकट किया, தாவீதுக்கும் அவருடைய வீட்டாருக்கும் தயவு பாராட்டினேனே, उस प्रकार आपके साथ करना है। உன்னோடு செய்ய வேண்டும் என்றால் तुम्हें दो काम करने की जरूरत நீ है। செய்ய வேண்டிய ரெண்டு வேலை உண்டு. पहले जिन बातों को अपने जीवन से हटाना है, ஒன்று உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து நீக்கப்பட வேண்டிய காரியங்கள், व्यर्थ बातें हटा दो, அந்த வீணான காரியங்களை நீக்கிவிடு. जिसे तुम्हें लाभ नहीं है, அதுல லாபம் ஒன்றும் இல்லை, जो तुम्हें तृप्त नहीं कर सकता है। திருப்தி செய்யாத காரியங்கள். दूसरा, இரண்டாவது, मेरे सम्मुख में आओ, என் சமூகத்துக்கு வா, मेरे पास आओ, என்னிடம் வா, कान लहाकर सुनो। செவியை சாய்த்து கேள். अंग्रेजी भाषा बाइबल में लिखा है, ஆங்கில வேதம் சொல்லுகிறது diligently listen, diligently listen, ध्यान पूर्वक कान लहाकर सुनो। கவனத்தோடு செவியை சாய்த்து கேள். आज हम इस बात को अभ्यास करने की जरूरत है। இன்றைக்கு இந்த காரியத்தை நாம் கடைபிடிக்க हम வேண்டும். जब कभी परमेश्वर के सम्मुख में जाते हैं, எப்பொழுதெல்லாம் தேவ சமூகத்துக்கு போகிறோமோ परमेश्वर क्या कहता है, கர்த்தர் சொல்லுகிறார், परमेश्वर हमसे क्या चाहता है, கர்த்தர் நம்மிடத்தில் என்ன விரும்புகிறார், परमेश्वर मुझे कैसे अगुवाई करने के लिए चाहता தேவன் है, நம்மை எப்படி நடத்த விரும்புகிறார், परमेश्वर की इच्छा क्या है, தேவ சித்தம் என்ன, हमें सुनने की जरूरत है। நாம் கேட்க வேண்டும். हम इसको बड़े भैया के जीवन से बहुत बार हम सीखे हैं। பெரிய அண்ணனுடைய வாழ்க்கையில் अनेகம் கற்றுக்கொண்டவைகள் இவைகள். एक महत्वपूर्ण निर्णय लेना है, ஒரு முக்கியமான தீர்மானம் எடுக்க वो வேண்டும். दिन रात घुटना में रहते हैं, அவர்கள் இரவு பகலும் முழங்காலில் இருப்பார்கள், परमेश्वर के सम्मुख में रहते हैं, அவர் தேவ சமூகத்தில் காணப்படுவார்கள், परमेश्वर से सुनने के लिए चाहते हैं। தேவனிடத்திலிருந்து கேட்க முயற்சி எடுப்பார்கள். एक महत्वपूर्ण निर्णय लेने के पहले ஒரு முக்கியமான தீர்மானம் எடுப்பதற்கு முன்பு परमेश्वर के सम्मुख में ठहर कर தேவ சமூகத்தில் காத்திருந்து निर्णय लेते हैं। தீர்மானிப்பார்கள். इसलिए हमारे दल के लोग ஆகையினாலே நம்முடைய குழுவை சேர்ந்தவர்கள் जब भैया कुछ खास बातें बोलते हैं, ஒருவேளை அண்ணன் முக்கியமான காரியத்தை பேசும்போது उसको भविष्यवाणी के रूप में, அதை தீர்க்க தரிசனமாக परमेश्वर के वचन के रूप में அல்லது தேவ வசனமாக ऐसे ही ग्रहण करते हैं, அப்படியே ஏற்றுக்கொள்வார்கள். क्योंकि बड़े भैया परमेश्वर के सम्मुख में रहकर सुन के सुनाते हैं। ஆனால் தேவனுடைய மனுஷனாகிய அண்ணன் தேவ சமூகத்தில் இருந்து அவை பெற்றுக் கொடுப்பார்கள். हम कई पवित्र लोगों के जीवन में इस बात को देखे हैं, அநேக பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையில இதை பார்த்திருக்கிறோம். वे परमेश्वर के सम्मुख में इंतजार करते हैं, அவர்கள் தேவ சமூகத்தில் காத்து கிடப்பாங்க, परमेश्वर के बाट जोते हैं, தேவனுக்காக காத்திருப்பாங்க, परमेश्वर की आवाज को सुनने की बातों का अभ्यास करते हैं। தேவனுடைய சத்தத்தை கேட்க பயிற்சி எடுப்பாங்க. क्या आज ये आदत हमारे जीवन में है? இன்றைக்கு நமக்கு இந்த பழக்கம் உண்டா? जब हम कान लहाकर उनसे सुनेंगे, செவி சாய்த்து அவரிடத்துல கேட்டால், उनकी बातों को मानेंगे, அவருடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்தால் वो अच्छा बनी रहेगी। அந்த உடன்படிக்கை நிலைத்திருக்கும். हमें एक अनुकूल वातावरण पैदा करेगा, நமக்கு சாதகமான சூழ்நிலைகள் உருவாகும், ताकि हम फूलें और फलें। நாம் பலுகி मेरी பெருகத்தக்கதாக. हार्दिक इच्छा है என்னுடைய உள் விருப்பம் इन सारे वचनों को हम सबों के जीवन में परमेश्वर पूरा करें। நம்முடைய வாழ்க்கையில தேவன் இந்த காரியத்தை நிறைவேற்ற வேண்டும். हम में से सब कोई हम अपने जीवन में जिन बातों को लागू करना है, நம்முடைய வாழ்க்கையில என்னென்ன காரியங்களை கடைபிடிக்க जिन வேண்டுமோ, बातों को अमल करना है, எந்த காரியங்களை அமல்படுத்த जिन வேண்டுமோ, बातों को हटाना है, எவைகளை நீக்கிவிட வேண்டுமோ उसको हटा के நீக்கிவிட்டு परमेश्वर की ये वायदा पूरा होने के लिए தேவனுடைய வாக்குத்தத்தம் நம்மில் நிறைவேற अपने आप को सौंपेंगे। நம்மை நாமே ஒப்புக் கொடுப்போம். हम सब कोई खड़े हो जाए। எல்லாரும் எழுப்பி நிற்கலாமா?